Hi everyone, welcome to our channel. நீங்கள் டிஆர்பி பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பிஓ எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் 150 கேள்விகள் அடங்கிய ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த 150 கேள்விகளுக்கு உங்களால் 110+ போட முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் 150 கேள்விகள் அடங்கிய இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணப்படும். ஓகே, ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதே போல் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் சைக்காலஜி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ். ஸோ நம்மளுக்கு எப்படி 150 கொஸ்டின்ஸ் இருக்குமோ ஸோ அது எல்லாம் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே கலந்து தான் இந்த 150 கொஸ்டின்ஸ் ஒரிஜினலாக மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரிஜினல் எக்ஸாமுக்கு எப்படி எழுத போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோவை எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் பிஓ எக்ஸாம்ஸ்க்கு கண்டினியூட்டியாக வீடியோஸ் அப்படிங்கிறத கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்காத இருக்கீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறோம். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 hours. பட் நம்ம வீடியோவை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து கவனிங்க. பெரிப்டியா மீன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க? பெரிப்டியா மீன்ஸ் ஸோ என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டர்ன் ரவுண்ட் ஆர் எ ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். டிஸ் மோர் டு கைட் தேன் ஸ்போர் தி மியூசஸ் ஸ்டீட், restrain his fury, then provoke his speed. The above lines are found in. ஸோ எங்கே கண்டுபிடிக்கப்படுது? ஸோ ஃபவுண்ட் இன். ஆன்சர் அலெக்சாண்டர் போப்ஸ் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் பாருங்க. பாயிண்ட் அவுட் தி போயட் ஹூ வாஸ் ஆக்சுவலி கான்சியஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் பேரன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ். ஆப்ஷன் டி, W.B. Yeats. Laughing the stormy, husky, brawling, laughter of youth, of naked wearing, proud to be hug butcher, tool maker, stacker of wheat player, with railroads and freight handler to the nation. Answer option C, Chicago. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. One of the following is not considered to be in the family of Indo-European languages. Answer option C, diapetic. Matthew Arnold's resembles that of Gray in its subdued melancholy resignation. So answer என்னன்னா option B, a summer night. ஸோ அதே போல் பிஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு பிஓ எக்ஸாமுக்கான பேட்ச் வேணும் அப்படின்னாலும் ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு நம்பர் வந்து கொடுத்துருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதுக்குன்னு சொல்லி தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நெக்ஸ்ட் கவனிங்க. இட் இஸ் செர்டைன் தட் அப் டு எ பாயிண்ட் நாஸ்ட்ரோமோ ஆஃப் கனர்ட் கேன் பி ரீட் அஸ் எ நாவல். So answer option D, reformers. One of the following is not the Scandinavian contribution to the English. Never option C, casino. One of the following is not found in the movement of romantic revival. Identify. Option B, a spirit of reason and good sense. Of the 3 Germanic tribes settled in Britain, the Jutes settled in the place named. Option C, Kent. Choose the correct sentence from the options given below. என்ன வரும்? Will you have some many sweets? Will you have some more sweets? Will you have any more sweets? Will you have any much sweets? ஸோ இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னா some more sweets அப்படிங்கிறது தான் வரணும். ஆப்ஷன் பி. 4 of Barthes classification of literary codes in fiction are given below. Find out the wrong code. Option B, the code of Basels.
ஹெர்மெண்டிக் கோட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ப்ரெசன்ட்ஸ் தி கிரிசிஸ் ஆஃப் தி ஈவெண்ட். ஆப்ஷன் பி. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷில் நீங்கள் படிக்கிற மாதிரி டிஎன்பிசியில் குரூப் 2க்கு படிக்கிற மாதிரி 100 கொஸ்டின்ஸ் இதில் இருக்காது. ஒன்லி நீங்கள் லாங்குவேஜ்னால் அங்கே வந்து 100 கொஸ்டின்ஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் இங்கே லாங்குவேஜில் தமிழுக்கும் 16 கொஸ்டின்ஸ் தான், இங்கிலீஷ்க்கும் 16 கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ஸ்கிப் பண்ண முடியாது, 2 லாங்குவேஜுமே படித்தாகணும். அதில் 16 கேள்வி, இதில் 16 கேள்வி, அவ்வளோதான். நாம் எது வேண்டான்னு சொல்லிட்டு போகிறோமோ டிஎன்பிசிக்கு சயின்ஸு, அந்த சயின்ஸ் தான் இங்கே மேஜரான ரோல். Choose the correct sentence from the options given below. Option D. The better the suit, the more money will it cost. Amority describes Spencer's love for. Answer option C. Elizabeth Boyle. Northrop Frye in his Anatomy of Criticism indicates 4 seasons and their correspondence 4 genders. Which of the following is wrongly paired? So answer is option C. The mythos of fair satire. English the final question. There can be reconstruction or hope for this land of ours unless we eradicate the worship of force in all its forms and establish work on a basis other than violence. Who made this statement to support the doctrine of M.K. Gandhi's Satyagraha? Answer என்ன வரும்? Important question. Option A. சி ராஜகோபாலாச்சாரி. ஸோ இவரை ராஜாஜி அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பொது அறிவு, இதுதான் முக்கியமானது. கோர் சப்ஜெக்ட்ஸ். உயிரின வாழ்க்கை சூழலிற்கான படிப்பில் எந்த பிரிவு தனிப்பட்ட உயிர் வாழ்வின் வரலாற்று மற்றும் நடத்தையை அதன் சுற்றுச்சூழலுக்கு இணைந்து கூறுவதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆர்ட் உயிரின வாழ்க்கை சூழல். ஸோ அப்போது இங்கிலீஷில் ஆர்டியோகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஆர்ட் உயிரின வாழ்க்கை சூழல்னா என்ன அப்படின்னா, தனிப்பட்ட உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தனிப்பட்ட உயிரினங்களை பற்றிய ஒரு ஆய்வு படிப்பு தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்ட் உயிரின வாழ்க்கை சூழல்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த உயிரினங்கள் இருக்குன்னா அந்த உயிரினங்களுக்கான வாழ்க்கை, ஸோ அந்த வாழ்வியல், அதுக்கான நடத்தை முறைகள், ஸோ அது வந்து சுற்றுச்சூழலோட எப்படி மேட்ச் ஆகும், அந்த நேச்சுரலாக அப்படிங்கிறத பற்றி விளக்கிறது தான் இந்த ஆர்ட் உயிரின வாழ்க்கை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஆப்ஷனில் கொடுத்துருக்க சின் உயிரின வாழ்க்கை சூழல்னா என்ன? செனிகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இப்போது இருக்கக்கூடிய சோசியல், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூகங்களோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, வளர்ச்சி, விநியோகம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சூழல் தான், அதோட ஒரு பிரிவு தான் இந்த சின் உயிரின வாழ்க்கை சூழல். அடுத்து நீசே. ஸோ நீசே அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு சூழலியலுக்கான முடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட சின்ன உயிரினம் இருக்குன்னா அது வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழலுக்கான ஒரு பகுதியை தான் நீசேன்னு சொல்லுவோம். மக்கள் தொகைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1970ஆம் ஆண்டு நிலநடுக்க பதிவேட்டு படிப்பில் விலங்குகளின் நடத்தையின் மூலம் வருமுன் கூறுதலை அறிவித்த நாடு எது? ஆப்ஷன் டி சீனா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்லி வந்து நார்மல் கொஸ்டின்ஸாகவே இருக்காது. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்டீரியராகவும் நீங்கள் வந்து படிக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் இனிமேலும் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் போகக்கூடிய ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே அப்படி தான் இருக்குது. டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக வராது நம்மளுக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா சீனா. 1970 நிலநடுக்க பதிவேட்டு படிப்பில் விலங்குகளோட நடத்தை மூலமாக வருமுன் கூறுதல் அறிவித்த நாடு எதுன்னு கேட்குறாங்க? சீனா. ஸோ இந்த 1970 வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலநடுக்கம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நிலநடுக்கம் வருதுன்னா இந்த விலங்குகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே தெரியுமா? ஸோ நாய்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான சைகைகளை வந்து காட்டும், ரைட்டா? ஸோ அப்போது சீனாவோட ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா 1970 நிலநடுக்கத்தோட முன்னறிகுறிகளை விலங்குகளோட அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலிமாவே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் நிலநடுக்க முன்னறிகுறிகளை எந்த விலங்குகளை வச்சு அதிகமாக நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்னா ரேட்ஸ், எலிகள் இருக்குல்ல, எலிகள், பாம்புகள், இது மூலிமா வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது அதிகமான அறிகுறிகளை அது வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது? ஸோ ஆன்சர் என்னது? அருணாச்சல பிரதேசம். ஸோ அப்போது மக்கள் தொகை அடர்த்தினா ஃபஸ்ட்டு என்ன? மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா இது இந்த பொது அறிவுங்கிறது உங்களுக்கு சயின்ஸு, ஜியாகிரபி, ஆல் சப்ஜெக்ட்ஸும் கலந்து தான் வரும். ஓகேங்களா? அப்போது மக்கள் தொகை அடர்த்தினா ஃபஸ்ட்டு என்ன? சராசரியாக மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னாலே சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டரில் இந்த ஒரு சதுர கிலோமீட்டருக்கான பரப்பளவில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையை குறிக்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறோம். அப்போது 2011 கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஸோ 2021 வந்திருக்கணும். அது எந்த ஸ்கூல் புக்லேயும் அப்டேட் பண்ணலை. கொரோனா டியூ டு கொரோனா இஷ்யூஸால் என்ன பண்ணலை, 2021 கணக்கெடுப்பு எடுக்கலை. ஸோ 2011 தான் நம்ம ரீசெண்டான டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஆகணும். அப்போது 2011 கணக்கெடுப்பு எடுத்தப்போ இந்தியாவுக்கான சராசரி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருந்துச்சுன்னா 382. அப்போது உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அப்போது குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் பார்க்குறோம். அப்போ எவ்வளோனா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான். அப்போ இதையே கேட்கலாம், அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் பீகார். ஸோ எவ்வளோ இருக்குன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. வர்கீஸ் குரியன் என்பவர் இந்தியாவில் டேஸின் தந்தை என்று கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு? வெண்மை புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னும் வேறு என்ன பேர் இருக்குன்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன? க்ரீன் ஸ்லேட்டடானது பசுமை புரட்சி. ஸோ இப்போ நீல புரட்சி, தங்க புரட்சி இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்துருப்போம். வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு, ஸோ அந்த சிவப்பு புரட்சினா இறைச்சிக்கானது, இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது பால் அப்படிங்கிறது தான் வெள்ளையாக இருக்குமா? ஸோ வெண்மை புரட்சிங்கிறது பாலுக்கானது. ஸோ அப்போது இவருக்கு இது கூடயே கனெக்ட் பண்ணுங்கள். வர்கீஸ் குரியன் இவரை வெண்மை புரட்சியின் தந்தைன்னு சொல்கிறோம். அப்போ வெண்மை புரட்சிங்கிறது பாலுக்கானது. இவரை தான் என்னன்னு சொல்கிறோம்னா நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி அப்படின்னு சொல்கிறோம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவரால் தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பால் பண்ணை வளர்ச்சி கழகம்ங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ அதை இங்கிலீஷில் சுருக்கி NDDP அப்படின்னு சொல்லுவோம். தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகத்தை NDDP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிற இந்தியாவுக்கான ஒரு பெரிய திட்டத்தையே செயல்படுத்தினுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் அமைச்சகத்தின் கீழ் இந்திய காடுகள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபை உருவாக்கப்பட்ட வருடம் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1986 உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கவனிங்க. கருப்பு தாது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கருப்பு தாது என்னன்னு அழைக்கப்படுதுன்னா மேக்னடைட் தாது அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இப்போ கருப்பு தாதுன்னு என்னது? பிளாக் ஓர். ஸோ அப்போது இந்த மேக்னடைட் அப்படிங்கிறது இரும்பு தாதுலேருந்து வரக்கூடிய ஒன்று தான். அப்போது இரும்பு தாதுன்னு இந்த இரும்பு தாதோட ஒரு பிரான்ச் மாதிரி தான் என்னது? மேக்னடைட். அப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன? கெமிக்கல் ஃபார்முலா Fe3O4. ஸோ இதை தான் கருப்பு தாது அப்படின்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட இதுக்குள்ளே இந்த மேக்னடைட்டுக்குள்ளே எவ்வளோ இரும்பு இருக்குன்னா 60 to 70% இருக்கும். இந்தியாவில் வெப்ப வானிலை காலம் டேஸ் மாதங்களுக்கு இடையில் உருவாகிறது. வெப்ப வானிலை எந்த டைம்ப்பா வரும்? ஸோ எப்போ நம்மளுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க ஸ்கூல் டைமில்? மார்ச் டு மே. ஸோ ஆப்ஷன் பி. அப்போது இதில் ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? அப்போது டிசம்பர் டு மார்ச் இது எதுக்கேச்சும் செட் ஆகிற மாதிரி இருக்கானா? இல்லை, இது எந்த பருவநிலைக்கு டிசம்பர் டு மார்ச் எடுக்க மாட்டோம். ஸோ அப்போது நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றா நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஜனவரி டு பிப்ரவரி இதை என்னென்னு சொல்லுவோம்? குளிர்காலம்.
ஸோ ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஜனவரி ரன்னிங்கில் இருக்கா. ஸோ அப்போ இதுதான் வந்து மார்கழி, தை மாதம். ஸோ மார்கழி, தை இதெல்லாம் ரொம்ப குளிர்காலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மாசியோட ஸ்டார்டிங் வரைக்கும். ஸோ அப்போ ஜனவரி டு பிப்ரவரி இங்கிலீஷ் மந்தில் வரும். அடுத்து பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் டு நம்மளுக்கு லீவ் விடுறாங்கள்ல மே. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவோம், வெப்பநிலை, கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம், சம்மர் ஹாலிடே. அடுத்து ஜூன் டு செப்டம்பரை என்னென்னு சொல்லுவோம்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். தென்மேற்கு பருவக்காற்று காலம்னு சொல்லுவோம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த டைமில் மழை அதிகமாக இருக்கிறதுனால மழைக்காலம் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து செப்டம்பர் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது அக்டோபர் டு டிசம்பர். இதை என்னென்னு சொல்லுவோம்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம்னு சொல்லுவோம். தென்மேற்கு, தெற்கு மேற்கு வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வடக்கு கிழக்கு தான். அதை சேர்த்து எழுதணும்னா வடகிழக்கு பருவகாலம். அவ்வளோதான். ஸோ அடுத்து கவனிங்க, பருவக்காற்று உருவாவதற்கான வேகம் சார்ந்த பொது கருத்தினை பற்றி முன் வைத்தவர் யாரு? ஆப்ஷன் சி, பான் அப்படிங்கிறவர். பருவக்காற்று வந்து உருவாகிறதுக்கு ரீசன் என்ன, அதே மாதிரி அந்த வேகம் சம்மந்தப்பட்ட பொதுவான கருத்துக்கள் அனைவரும் ஏற்றுக்கிற மாதிரி கருத்தை இவர் என்ன பண்ணாருன்னா 1951 பான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் தான் வந்து அந்த கருத்தை வெளியிடுறாரு. ஸோ இந்த கருத்துப்படி தான் கோல் அப்படிங்கிறது காற்றுகளோட இடப்பெயர்வு மூலியமாகவும் காற்றோட அழுத்த காரணமாகவும் பருவ காலங்கள் வந்து கோளில் வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறத விளக்குனாங்க. அடுத்தது பாருங்க, 0 டிகிரி அட்சரேகையில் டேஸ் மணி நேரம் நீண்ட பகல் அல்லது நீண்ட நேர இரவாக இருக்கும். எவ்வளோ நேரம்னா 12 மணி நேரம். ஸோ 0 டிகிரி அட்சரேகை இருந்துச்சுன்னா அப்போ 0 டிகிரி அட்சரேகை அப்படிங்கும்போது பூமத்திய ரேகையில் வந்துடும். அப்போது இந்த டைம் அப்போது இந்த பூமத்திய ரேகை பகுதிக்கு வரப்போ ஆண்டு முழுக்க 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் இருக்கும். டேஸ் ஆனது திடத்துகள்களின் சேர்க்கை கொண்ட தலை மற்றும் வாயுவினால் நீண்ட மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உருவாக்கப்பட்ட வால் ஆகியவற்றால் அமைய பெற்றுள்ளது. எது? ஆப்ஷன் பி, வால் நட்சத்திரம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் பொழுது தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா. ஸோ இது 3 தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி, ஃபஸ்ட்டு 3 சரியானவை அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலாய் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா சத்தீஸ்கர். ரூர்கேலா எங்கே இருக்குது? ஒடிசா. துர்காப்பூர் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிலாய் சத்தீஸ்கர் இருக்குல்ல, இது வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனது அப்படின்னா ரயில்வே கப்பல் கட்டும் உபகரணங்களுக்கு, ரயில்வேக்கும் கப்பல் கட்டும் உபகரணங்களுக்கும் ஃபேமஸ். அடுத்து ரூர்கேலா ஒடிசாவில் இருக்குல்ல, இது வெப்பம் அதே மாதிரி குளிர் சம்மந்தப்பட்ட உருளை தகடுகள், மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள், மின்சாதனை தகடுகளுக்கெல்லாம் இது ஃபேமஸ். அடுத்து துர்காப்பூர் மேற்கு வங்காளம் இருக்கு இல்லைங்களா, இது உலோக கலவைக்கும் கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள் இதுக்கெல்லாம் இது பெயர் பெற்றது. அப்போது இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது 1951 டு 55. அப்போ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது 56 டு 1961 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ இந்த சேலம் உருக்காலை எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா இது ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கோங்க, 1973. எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டொன்றுக்கு வளர்ச்சி இலக்கின் சதவீதம். சப்போ இதோட சதவீதம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க? 5.6%. இந்த திட்டத்தில் எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க? வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம், மனிதவள மேம்பாடு இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு.
ஸோ இந்த திட்ட காலத்தில் இந்தியாவுக்குன்னு சொல்லி புதிய ஒரு பொருளாதார கொள்கையுமே வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த திட்டத்தில் வளர்ச்சி இலக்குங்கிறது 5.6% ஃபிக்ஸ் பண்ணது. ஆனால் இதை விட அதிகமாகவே வளர்ச்சி அடைஞ்சது 6.7%. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் NREGS. ஸோ இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. பிப்ரவரி 2006. இது வந்து ஒரு வறுமையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த வறுமை ஒழிப்பு திட்டம் தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமைப்பால் பிப்ரவரி 2006 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதை வந்து 2009 காந்தியடிகளோட பிறந்தநாள் அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம்னு பெயர் மாற்றினாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கான நேமையுமே வந்து மாற்றிருக்காங்கல்ல, அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நியூஸ் பார்த்துருங்கவங்களுக்கு தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னு தெரியும். அடுத்து, இந்திய பொருளாதார வளர்ச்சியில் 3ஆம் நிலைத்துறைன்னு சொல்கிறது எது? வாணிபம் மற்றும் வங்கித்துறை. 2வதுனா சேவைத்துறை வந்துடும். 3வதுல வாணிபம் மற்றும் வங்கித்துறை. சப்போ 3ஆம் நிலைத்துறை நல்லா கவனிங்க. 3ஆம் நிலைத்துறை உற்பத்தி பொருட்களை தேவைப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து சேவைகளை கொடுக்குது. ஸோ எஸ் கரெக்ட். 3ஆம் நிலைத்துறையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சேவைகள் துறைன்னு சொல்லுவோம். ஏன்னா சேவைகளை கொண்டு போய் சேர்க்கறதுனால, மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறதுனால இதுக்கு சேவைத்துறை தொழில்கள் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த 3ஆம் நிலை தொழிலில் எதெல்லாம் வரும் அப்படின்னா, போக்குவரத்து, ரயில், கடல் சம்மந்தப்பட்ட ஆகாய போக்குவரத்துக்கள், வணிகம், வர்த்தகம், இதெல்லாம் இதில் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டத்தின் விடுமுறை காலம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? 1966 to 69. ஸோ ஏன், என்ன ரீசன்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போர், அப்புறம் 3வது 5 ஆண்டு திட்டத்தில் தோல்வி, இதெல்லாம் வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா இந்த திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ இதை ஒவ்வொரு ஆண்டுகளாக பிரித்தாங்க. 66 to 67, 67 to 68, 68 to 69ன்னு இப்படி பிரித்து ஓராண்டு திட்டங்கள்னு பிரித்து வேளாண் சம்மந்தப்பட்ட துறைகள், தொழில்துறைகளுக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. இந்தியாவில் 9வது 5 ஆண்டு திட்டத்தை தேசிய வளர்ச்சி குழுமம் அங்கீகரித்த ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. எப்போப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 1999. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பழைய கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பழைய இதில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம், ஏன்னா நிறைய அவுட் சோர்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் இருக்கிறதுனால பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? பிப்ரவரி 1999. இந்தியாவில் 9வது 5 ஆண்டு திட்டம்ங்கிறது எப்போது? 1999 to 2002. ஸோ அப்போது NDC அதாவது தேசிய வளர்ச்சி குழுமம் என்ன பண்ணுறாங்கன்னா 1999 இதை அங்கீகரிக்குது. அதே மாதிரி சமூக நீதியோட கூடிய சமமான வளர்ச்சிக்காக இந்த திட்டத்தில் என்னென்னா முக்கிய கவனம் வந்து செலுத்தினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் 5வது 5 ஆண்டு திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ முடிவுக்கு கொண்டு வந்தாங்க? மார்ச் 1978. இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கமே என்ன? 5வது 5 ஆண்டு திட்டத்தோட அடிப்படை நோக்கமே என்ன? ஹரிபிகட்டோ அப்படின்னா வறுமை ஒழிப்பு, தொழில்துறை தற்சார்பு, இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. ஸோ அப்போ வறுமை ஒழிப்புங்கிறது இதோட லட்சியமாக இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. தேசிய திட்டக்குழுவானது இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1950. ஸோ இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது பிரதமரால் 1950 உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த திட்டக்குழு உருவாக்கப்பட்டப்போ பிரதமராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அப்போது இந்த திட்டக்குழு என்ன பண்ணுதுன்னா, நாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, இது அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட அமைப்போ சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்போ இல்லை. இந்த திட்டக்குழுவுக்கு சேஞ்சாக தான் என்ன பண்ணாங்கன்னா இதோடு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக வந்தது தான் நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்போ தொடங்கினாங்க? கரெக்டாக ஜனவரி 1, 2015 தொடங்கப்பட்டுச்சு.
நெக்ஸ்ட் கவனிங்க. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? ஆக்சுவலி இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆப்ஷன் வந்து ரேங்க் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1997 அந்த ரேஞ்ச்லேயே வந்துருச்சு. ஓகே, அப்பயே நடைமுறைக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது ராங். ஸோ இது எதுக்கானது அப்படின்னா நகர்ப்புறத்தில் வேலையற்றவங்க, நகர்ப்புறத்தில் வேலை இல்லாத இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவங்களுக்கு வந்து சுயதொழில் முயற்சி ஊதியத்தை வந்து ஊக்குவித்து வழங்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. நெக்ஸ்ட்டு கவனிங்க. இந்தியாவில் நகர்ப்புற வறுமையை அகற்ற அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்னென்னது? நேரு ரோஜ்கர் யோஜனா கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து எப்போது? 1989. நகர்ப்புற ஏழைகளோட வறுமை நிலையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 7வது ஐந்தாண்டு திட்டத்தோட லாஸ்ட்டில் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள், பிரதம மந்திரி ரோஜ்கர் யோஜனா இதுவும் தான். ஸோ இதுக்கான வருஷம் இப்போது 1993. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் படித்த இளைஞர்கள் அதே மாதிரி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. 3வது தேசிய சமூக உதவி திட்டம். இது 3 தான் இதுக்கு வரும். இந்த தேசிய சமூக உதவி திட்டம் எதுக்கு அப்படின்னா வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெரியவங்க, ஹேண்டிகப்ஸ் ஊனமுற்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது. அப்போது வறுமையை அகற்றத்துக்கு எடுத்த நடவடிக்கைகள்னு கேட்டாங்களா, இது 3ம் வறுமைக்கான திட்டங்கள். சப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுவாமி விவேகானந்தரின் தலைமையில் ராமகிருஷ்ண மிஷனுடைய முக்கிய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட முக்கிய பங்களிப்பு என்ன அப்படின்னா வேதாந்த சித்தாந்தம். ராமகிருஷ்ணா மிஷன் எப்போ தொடங்கப்பட்டிருக்கோம்? 1897. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் தான் விவேகானந்தர். ஸோ அவருடைய நினைவாக உருவாக்கப்பட்டது தான் ராமகிருஷ்ண மிஷன். ஸோ இந்த இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவரோட பேரால் உருவாக்கப்பட்ட ஒரு வாலண்டியரான ஒரு தொண்டு நிறுவனம்னு சொல்லலாம், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தரால் 1897 எக்ஸாக்டான டேட் இப்போது May 1 கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேலூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ராமகிருஷ்ண இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவு இல்லாத இருக்கிறவங்களுக்கான இல்லங்களை உருவாக்கி கொடுக்கறது, இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த இயக்கத்தோட ஒரு முக்கிய பங்களிப்பு என்னன்னு கேட்டோம்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சுந்தர்வன பகுதிகள். ஸோ அந்த சுந்தர்வன பகுதிகளில் சூரிய ஒளியை பயன்படுத்தி அது மூலிமா மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்கான திட்டம், அந்த திட்டம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இருந்தது ராமகிருஷ்ண மிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசின் நிர்வாகத்துறை அதிகாரம் இருக்கும் இடம். மாநில அரசுக்கான நிர்வாகத்துறை அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? யோசிக்கலாமா? யோசிக்கவே கூடாது. மத்திய அரசில் நிர்வாக அதிகாரம்னா குடியரசுத் தலைவர், மாநில அரசில் நிர்வாக அதிகாரம்னா அது ஆளுநர் தான். சப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சரத்து 153 சொல்லுது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சரத்து 153 சொல்லுது. இந்த ஆளுநர் ஜனாதிபதியால், அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாருங்கிறத சொல்லுது. இதுவே அரசியலமைப்பு சட்டத்தில் 154வது சரத்து என்ன சொல்லுதுன்னா மாநிலத்தில் இருக்க ஆளுநருக்கான நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. 154 உட்பிரிவு என்ன சொல்லுதுன்னா மாநில நிர்வாகத்துக்கான அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்கணும். அது ஆளுநரால் நேரடியாகவோ அல்லது ஆளுநருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாவோ ஆளுநரால் செயல்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பில் மக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சரத்தில் வழங்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 51A. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தேவையான அடிப்படை கடமைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான அடிப்படை கடமைகள் எந்த சரத்துலனா 51A சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ 51A எந்த பகுதியில் இருக்குது? 4A. அப்போ அடிப்படை கடமைகளுக்கான பகுதி 4A, அதில் இருக்கக்கூடிய சரத்து 51A மட்டும்தான். இதில் உட்பிரிவாக 51A இருந்து 51A வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்போது நல்லா கவனிங்க. இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத 42வது அமெண்ட்மெண்ட், அதுக்கான வருஷம் 1976. ஸோ இதுபடி ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரை மூலமாக தான் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அப்போது ஏலேருந்து கே வரைக்கும் இருக்கா? எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 10 தான் இருந்துச்சு, 11 அடிப்படை கடமைகள் ஆக்கிட்டாங்க இப்போது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சி காலத்தில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியில் இருந்தவர் யார்? ஸோ இப்போ 1857 பெரும்புரட்சி அப்படிங்கிறது நடந்துச்சு. அப்போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா, ஆன்சர் யார்? டல்ஹவுசி பிரபு. இவர் கிட்டத்தட்ட 1848 1857 பெரும்புரட்சி வரைக்குமே இவர் தான் இருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து 48 இந்தியாவுக்கான தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்தை, அவங்களுடைய டாமினேஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 3 வகையான கொள்கைகளை டல்ஹவுசி பின்பற்றினார். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வாரிசு உரிமை. அது மூலிமா என்ன பண்ணலான்னு நினச்சாருன்னா, அந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கை, அது மூலிமா என்ன பண்ணலான்னு நினச்சாரு, அந்த வாரிசு இல்லாத மன்னர்கள் அந்த நாடு இருக்குன்னா அது மூலிமா சுதேசி நாடுகளை இணைச்சிடலான்னு நினச்சாரு. அடுத்து போர்கள் மூலிமா சுதேசி நாடுகளை இணைக்கலாம். அதே மாதிரி இந்த நாட்டில் ஆட்சி நல்லா நடக்கலை, 3வது ரீசன், இந்த நாட்டில் ஆட்சி நல்லா நடக்கலை அப்படின்னு சொல்லி நல்லாட்சியற்ற நாடுன்னு சொல்லி அந்த சுதேசி நாடுகளை இணைக்கலான்னு இப்படி 3 பிளான் பண்ணார். அடுத்து பாருங்கள். இந்தியாவில் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப 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 முக்கியம் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது சரத்து 32 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுறப்போ அவன் நேரடியாக போய் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ அதனால தான் அடிப்படை உரிமைகளுக்கான பாதுகாவலன்னு உச்சநீதிமன்றத்தை சொல்கிறோம். அடுத்து கவனிங்க. கள்ளிக்கோட்டை துறைமுகத்தில் வாஸ்கோட கமா வந்து இறங்கிய ஆண்டு எப்போ வந்து இறங்கினாரு? ஆப்ஷன் பி 1498. ஸோ வாஸ்கோட கமாவோட முதல் வருகை அப்படிங்கிறது 1498 தான் நடந்துச்சு. ஸோ வாஸ்கோட கமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை வந்து போய் அடைந்து என்ன பண்ணார்னா மொசாம்பிக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்திய மாலுமி, ஸோ அந்த நாவை செலுத்துபவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்திய மாலுமியோட ஒருத்தரோட ஹெல்ப்பால் கிபி 1498 என்ன பண்ணுறாருன்னா 170 நபர்களோட கள்ளிக்கோட்டைக்கு வந்து சேர்றாரு. ஸோ அப்போது இவர் கள்ளிக்கோட்டைக்கு வந்தப்போ இவரை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னு ஒரு வேளை கேட்கலாம். சாமரின் அப்படிங்கிற மன்னர் வரவேற்றார். ஸோ இதை தான் வாஸ்கோட கமாவுடைய முதல் இந்திய பயணம்னு சொல்கிறோம். அடுத்து அப்படியே ஹிஸ்ட்ரி வாங்க. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். இவர் வந்து துளுவ வம்சத்திலேயே ஒரு சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் விஜயநகர அரசர்கள்லேயே ரொம்ப மகத்தானவர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயரை சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா துளுவ அரச வம்சத்தில், ஸோ இவருடைய வம்சம் துளுவ வம்சம். அந்த வம்சத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயர் பெற்ற அரசராக கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆட்சி புரிந்தார். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்தின் அடிப்படையில் பொருளாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது? பொருளாதார அவசர நிலை, அப்போ பொருளாதார அவசர நிலைனா நிதி நெருக்கடி. அப்போ எந்த சரத்து? 360. ஸோ அப்போ வந்து தேசிய அவசர நிலைனா 352, மாநில நெருக்கடினா 356, நிதி நெருக்கடினா 360. ஸோ அப்போது தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் பற்றி சொல்லக்கூடிய சரத்து 352. மாநில நெருக்கடி நிலை பற்றி சொல்லக்கூடிய பிரகடனம்னா சரத்து 356. நிதி நெருக்கடி நிலைனா 360. அப்படியே 4 நாளில் ஆட் பண்ணிகிட்டே வரும். அப்போது தேசிய நெருக்கடி நிலை எதுக்கு வந்து போடுவாங்க? போரால்
இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட போடுது அப்படின்னாலோ அல்லது வெளிநாட்டு படையெடுப்பு எடுக்க போகிறாங்க, ஆயுத புரட்சி வந்து நடக்க போகுது, ஸோ அப்போ இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஆபத்து வருது அப்படின்னா தான் இந்த தேசிய நெருக்கடியை போடுவாங்க. மாநில நெருக்கடி நிலை எதுக்கு? மாநில அரசு இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு அந்த கட்டுப்பட்டு நடக்கிறத தவறப்போ, ஸோ அந்த இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத தவறப்போ இந்த 356 படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? இந்த மாநில நெருக்கடி ஆட்சி, மாநில நெருக்கடி நிலை அப்படிங்கிறத கொண்டு வருவார். அடுத்து நிதி நெருக்கடி நிலை, இது 360. இது எதுக்கு அப்படின்னா நிதி நிலைப்பு தன்மை, நம்பகத்தன்மைக்கு வந்து ஏதாச்சும் அந்த நம்பக நிலைக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னு குடியரசுத் தலைவர் நினைக்கிறப்போ இந்த நிதி அவசர நிலையை கொண்டு வருவார். ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் நிதி நெருக்கடி நிலை வந்திருக்கா அப்படின்னா இதுவரைக்கும் இல்லை. நெக்ஸ்ட் கவனிங்க, இசையில் 7 சுரங்களின் மேதை என்று அழைக்கப்பட்டவர் யார்? யார்? ஆப்ஷன் சி, கரிகாலன். ஸோ கல்லணையை கட்டிய கரிகாலன், அதே மாதிரி 7 சுரங்களின் மேதைன்னு அழைக்கப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்க காலத்தில் சோழ மன்னர்கள்லேயே சிறந்தவர் இவர். காவிரி ஆற்றோட நீர் பெருக்கத்தை இவர் என்ன பண்ணார்? ரொம்ப டேலண்ட்டாக இவரோட ஸ்கில்லை வச்சு பாசன வசதிகள், அந்த காவிரி ஆற்றோட நீர் பெருக்கத்தை பயன்படுத்தி பாசன வசதிகளை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணார்? பெரிய நில பரப்பில் விவசாயம் நிறைய செய்கிற மாதிரி தலைக்கு செஞ்சார். ஸோ கல்லணையை கட்டியவர்னா அது கரிகால சோழன். அதே மாதிரி சேரர்கள் மற்ற குறுநில மன்னர்கள் எல்லாம் எதிர்த்து போரிட்டு அதில் ஜெயிச்சார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய செப்பு நாணயத்தை இவர் வெளியிட்டார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிகால சோழன் 7 சுரங்களின் மேதைன்னு அழைக்கப்படுறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய கூட்டாட்சி அரசியலமைப்பு இவ்வகை அரசாங்க முறையை ஏற்றுள்ளது. நம்ம இந்திய கூட்டாட்சி அரசியலமைப்பு வந்து கூட்டாட்சி அரசியலமைப்பு. நம்ம இதில் என்ன நடைமுறையில் இருக்குது அரசாங்க முறை அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி, மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள், அதை தான் கூட்டாட்சி அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். அரசியலமைப்பு சட்டப்படி வந்து பார்த்தோம்னா தேசிய அரசும் மற்ற மாநில அரசுகளும் சேர்ந்து அவங்களுக்கான அதிகாரங்களை பகிர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுறாங்க. அப்போ மத்திய மாநில ரெண்டும் சேர்ந்த வார்த்தையை தான் கூட்டாட்சின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சொல்லலாம், சுவிட்சர்லாந்து சொல்லலாம், ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா, ஸோ இது எல்லாமே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்புக்கான பிரதான ஆதாரங்கள் எந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டவை? எதிலிருந்து? 1935. இதிலிருந்து தான் கிட்டத்தட்ட மேக்சிமமான பகுதி நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்திய அரசு சட்டம் தான் அரசியலமைப்புக்கான முக்கிய சிறப்பியல்புகளை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கவனிங்க, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் முதல் குடியேற்றம் அமைந்த இடம். ஆன்சர் என்ன வரும்? கொச்சி. ஸோ வாஸ்கோ ட காமா இந்திய பெருங்கடல், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கடல் சம்மந்தப்பட்ட வணிகத்திலலாம் அரேபியர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொண்டவங்களாக இருந்தாங்க. அவங்க தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்திய பெருங்கடல்லையும் செங்கடல் சம்மந்தப்பட்ட வணிகத்திலலாம். ஸோ அந்த அவங்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்தார் வாஸ்கோ ட காமா. அதே மாதிரி போர்ச்சுகலுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கொச்சியில் ஒரு சரக்கு கிடங்கை உருவாக்குறாரு, கண்ணூரில் ஒரு சிறைச்சாலையை உருவாக்கிட்டு தான் போகிறாரு. ஸோ இதை இவர் இந்தியாவுக்கு வந்ததை வரவேற்றாருல ஒரு மன்னன் சாமரின் இருக்கார் இல்லையா, அவர் இந்த வாஸ்கோ ட காமா பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து கோபம் வந்துடுது. ஸோ அதனால் சாமரினுக்கும் போர்ச்சுகீசியருக்கும், அப்போ இவர் வந்து போர்ச்சுகீசியர் தானே, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போகிறார் இல்லையா. ஸோ அப்போது போர்ச்சுகீசியருக்கும் சாமரினுக்கும் மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் சாமரின் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. போர்ச்சுகீசியர்களோட கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய ஒரு உச்சக்கட்ட ஒரு முக்கியமான நகரமாக கொச்சி இருந்துச்சு. ஸோ கொச்சி அரசரோட இவங்க போர்ச்சுகீசியர்கள் நட்பு கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா
கொச்சி, கண்ணனூர், மலபார் இந்த இடங்களெல்லாம் மற்ற கோட்டைகளை நிறுவுறாங்க. இவர் சாமரின் கம்னு இருந்திருந்தா கூட ஒரே இடமா போயிருக்கும். பட் போர் செஞ்சு என்ன ஆயிடுச்சு, மற்ற பகுதிகள்லேயும் இவங்க கோட்டையை கட்டிட்டாங்க. அடுத்து கவனிங்க. 1972 பச்சை தலைப்பாகை கொண்ட விவசாயிகளின் போராட்டத்தை நடத்தியவர் யார்? யாரு? ஆப்ஷன் பி நாராயணசாமி. விவசாயிகளுக்கான அவங்களுக்கான வாழ்க்கை கரெக்டாக கிடைக்கணும், அவங்களுக்கான உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரிமைக்காக போராடின தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர் தான் இந்த சி நாராயணசாமி. இவர் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் என்ன பண்ணாருன்னா விவசாயிகளோட போராட்டம் இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி அந்த முறையை ஒழுங்குபடுத்தினார். 1950 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மின்சாரம் அப்படிங்கிறது இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 மணி நேரமாக குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேலும் போராடி அந்த 4 மணி நேரத்துலேருந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 16 மணி நேரம் கொடுக்குற மாதிரி அந்த மின்சாரத்தை வாங்கி கொடுத்தவர் தான் இந்த நாராயணசாமி. மதுரையின் நாயக்கர் வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார்? அப்போது இந்த வார்த்தை சொன்னாலும் யோசிக்கவே கூடாது. மதுரையின் நாயக்கர் வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார்? விஸ்வநாத நாயக்கர். இவர் தான் முதல்ல பாளையக்காரர் முறையை இங்கே தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். சப்போ நல்லா கவனிங்க. விஜயநகர பேரரசு கீழே ஒரு தெற்கு மண்டலமாக அவங்களுக்கு கீழே இருந்ததா இந்த மதுரை. 1529 மதுரையோட ஒரு முக்கிய தலவாயாக இருந்த விஸ்வநாத நாயக்கர் இவர் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய தலவாயாக கிருஷ்ணதேவராயரால் நியமிக்கப்படுறார். சப்போ இவர் நாயக்கர், இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்ததுக்கப்புறம் தான் நாயக்கர்களுக்கான ஆட்சியோட தொடக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை எங்கு நிறுவினார்? எங்கே நிறுவியிருப்பாங்க? சென்னை. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையாரால் 1916 சென்னை மாகாணத்தில் தொடங்கப்படுது. இவங்க அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி. ஹோம் ரூல் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னாலே அந்த வார்த்தைக்கு மெயினாக ஞாபகம் வர்றது அன்னி பெசன்ட் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க கூட சப்போர்ட்டாக திலகரும் தன்னாட்சி இயக்கத்துக்கு நின்றுப்பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கவனிங்க. மத்திய காலத்தில் பயணிகளின் இளவரசன் என அழைக்கப்பட்டவர். மத்திய காலத்தில் பயணிகளின் இளவரசன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கொலம்பஸ். அழைக்கப்பட்டவர் யாருன்னா கொலம்பஸ். அப்போது இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா மத்திய காலத்தில் பயணிகளின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது கொலம்பஸ். அப்போது இதில் நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா இடைக்கால பயணிகளின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் மார்க்கோபோலோ. ஸோ இந்த மார்க்கோபோலோ இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பயணி. ஸோ இவர் என்னது பாண்டி நாட்டுக்கு வந்திருப்பார். வந்தப்போ முதலாம் மாரவர்மன் குலோத்துங்க பாண்டியன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது தமிழர்களோட கப்பல் கட்டுமான கலைகளை பார்த்து ஒரு பாராட்டிக்கிட்டு போயிருப்பார். ஸோ மற்ற கப்பலோட கட்டுமானத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழர்களோட கட்டுமானங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் பாராட்டிட்டு போயிருப்பார். அடுத்த கொஸ்டின். சங்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய நூல். சங்கம் அப்படிங்கிற வார்த்தை எதில் பயன்படுத்தியிருப்பாங்க? இறையனார் அகப்பொருள் உரையில். ஸோ 3 சங்கங்கள், முதல் இடை கடைச்சங்கம்னு இருந்துச்சு. ஸோ அந்த 3 சங்கங்கள் பற்றிய ஒரு விரிவான தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது இறையனார் அகப்பொருள் உரையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இறையனார் அகப்பொருள் உரையோட ஆசிரியர் யார்? நக்கீரர். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த நூலில் சொல்லியிருக்காரு. அப்போது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள்னாலே அது பாண்டியர்கள் தான். அந்த இடம் அப்போது மதுரை. ஸோ அப்போ சங்கம் அப்படிங்கிறது மதுரை பாண்டியர்கள் ஆதரித்த தமிழ் புலவர்களோட அந்த கூட்டம் தான், அந்த குழுமத்தை குறிக்கிறதான் சங்கம்ங்கிற வார்த்தையே. ஸோ அப்போ இந்த புலவர்கள் எல்லாம் இயற்றின பாடல்களை தான் என்னென்னு சொல்கிறாங்க? சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? எந்த ஆண்டு? ஆப்ஷன் டி 1857. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போது இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சியப்போ தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியினப்போ தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டால் சென்னை பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது? எந்த கர்நாடக போர்? ஆப்ஷன் சி, 3ஆம் கர்நாடக போர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னா எப்போது? 1763. இதுபடி 3ஆம் கர்நாடக போர் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 3ஆம் கர்நாடக போர் ஃபஸ்ட்டு எதுக்காக ஸ்டார்ட் ஆணுச்சு? ஐரோப்பாவில் 7 ஆண்டா போர் அப்படிங்கிறது நடந்துக்கிடுச்சு இருந்துச்சு. அதோட எதிரொலியாக தான் இந்தியாவில் இந்த 3ஆவது கர்நாடக போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது பாரிஸ் ஒப்பந்தம் அல்லது பாரிஸ் உடன்படிக்கைக்கான ஆண்டு கேட்டால் 1763. அடுத்து இது ரிலேட்டடாக என்ன கேட்கலான்னா அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ அலகாபாத் உடன்படிக்கை எந்த கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா பக்சார் போர். ஸோ பக்சார் போர்னா 1764, ரைட்? ஸோ இப்போ அலகாபாத் உடன்படிக்கை எப்போ போடப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 9, 1765. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆத்மீய சபையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ, ராஜாராம் மோகன் ராய். ஸோ இப்போது நல்லா கவனிங்க. ஸோ இவரை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ ஐஎன்எம்ல படிப்போம், பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் ஆத்மீய சபையும் வந்து நிறுவியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காளத்தில் ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். ஸோ இந்திய சீர்திருத்த முன்னோடிகளில் ஒரு முன்னோடியாக மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் 1805 1814 வரைக்கும் அதில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகலாய மன்னரும் கூட. இவர் ஃபுல் நேம் வந்து ராம் மோகன் ராய் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ராஜான்னு வந்ததுக்கு காரணம் ஒரு முகலாய மன்னர் தான் இந்த ராஜாங்கிற பட்டத்தையே கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் அதை சேர்த்து ராஜாராம் மோகன் ராய்னு சொல்கிறோம். அப்போது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன ஒரு சிறப்பு பெயர் இருக்குன்னா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்குது. 1815 ஆத்மீய சபாவை வந்து இவர் தோற்றுவிக்கிறார். இதுதான் பின்னால் என்ன ஆச்சுன்னா நம்ம பிரம்ம சமாஜம்னு படிக்கிறோம்ல, இதுதான் நம்ம 1828 பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்குனார்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டுமே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த 1815 உருவாக்குன ஆத்மீய சபை தான் அடுத்த ஒரு மறு வடிவமாக அதை விரிவுபடுத்தி 1828 பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற பெயரில் மாற்றி உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சதி சட்டத்தை கொண்டு வரணும், சதி தடை சட்டம், இந்த சதி பழக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பென்டிங் பிரபுவோட இவரும் கூட இருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சதி தடை சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் கவனிங்க, ஒரு VTVM கருவியானது கீழ்கண்டவற்றை அளக்க ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. இந்த ஆப்ஷனில் எதுக்கு பயன்படுத்துறதில்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு VTVMனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ VTVMனா என்னென்னா வேக்கம் டியூப் வால்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை எதுக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்னா மின்னோட்டத்துக்கு பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதை தமிழில் வெற்றிட குழாய் வோல்ட் மீட்டர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ரீசன், எதுக்காக இதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா இதில் மின்தடை திறன் அதாவது ரெசிஸ்டன்ஸ் அது அதிக அளவில் இருக்கிறதுனால நேரடியாக இந்த மின்னோட்டத்தை அளக்க முடியாது. ஸோ இந்த கருவியை பயன்படுத்தி ஒரு மின் சுற்றோட மின் அழுத்தத்தை வந்து பார்க்கலாம், மின்தடை மதிப்பை மதிப்பிடலாம், மின்தேக்க திறனை வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் மின்னோட்டத்தை மட்டும் கணக்கிட முடியாது. ஏங்கிறத சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நேர்முக வளைவு கொதிகலனில் கீழ்கண்டவைகளில் எது அதிக மதிப்பை பெற்றுள்ளது? எது அப்படின்னா மின்னோட்டம். மின்னோட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மின்னோட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ், அந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னூட்டம் பெற்றிருக்க ரெண்டு பொருள்களுக்கும் இடையில்
அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைவெளியில் ஹீட் வெப்பம் அப்படிங்கிறது உருவாகும். அதுக்கப்புறம் அந்த மின்னோட்டம் அதிகமாகிறப்போ அந்த வெப்பத்தோட அளவு என்ன ஆகிட்டே போகும்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ அதனால் ஒரு உலோகம் அப்படிங்கிறது இதனால் உருக்கப்படுது இந்த வெப்பத்தால். அப்போது கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா 2000 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது இதனால் வெளியிடப்படுது. ஸோ அப்போது இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கப்போ மின்னோட்டத்தோட அளவும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கவனிங்க சமன்பாடு. ஸோ இதில் வந்து பாருங்கள், இது வந்து எதை எப்படி அழைக்கலாம், இந்த சமன்பாடை என்னன்னு சொல்லி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க, ஹெச்மியூ ஈக்குவல் டு பை ப்ளஸ் டி இது எப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது கவனிங்க, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, ஒளிமின் விளைவு அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து கவனிங்க, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது மிக அதிக வெப்பம் கடத்தும் திறன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? திட ஐஸ். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்ப கடத்தக்கூடிய திறன் இருக்குது. ஸோ அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வெப்பம் கடத்தும் திறன்னா என்ன? ஸோ அதாவது இன்ஃபினிட்டியில் மாறாநிலை நிபந்தனையில் இருக்கப்போ ஓரலகில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அதில் அந்த வேறுபாட்டில் ஓரலகுக்கு தடிமன் வந்து ஒரு பொருளை வந்து ஏற்படுறப்போ அதுக்கு அந்த ஓரலகு பரப்பு, அந்த ஓரலகுங்கிறதான் எடுத்துக்கிறோம். அதில் செங்குத்தாக இருக்கக்கூடிய திசையில் கடத்தப்படுற அந்த வெப்பத்தோட அளவை தான் இந்த பொருளோட வெப்ப கடத்தும் திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வெப்ப கடத்து திறனோட எஸ்ஐ யூனிட் என்ன? ஜேஎஸ் இன்வர்ஸ், எம் இன்வர்ஸ், கே இன்வர்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றல் ஆனது அதனுடைய தனி வெப்பநிலையை சார்ந்திருக்கும். எது? ஆப்ஷன் பி, ஜூலுடைய விதி. ஸோ அப்போது ஜூல்ஸோட விதிகள் இருக்குது. அதில் 2வது விதி என்ன சொல்லுதுன்னா, அந்த 2வது விதியில் தான் இது எக்ஸாக்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல 2ஆம் விதின்னு கொடுக்கப்படலை. அப்போது ஜூல்ஸோட 2ஆம் விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்லியல்பில் இருக்கக்கூடிய வாயுவோட அக ஆற்றல் அப்படிங்கிறது அதோட தனி டெம்பரேச்சர், தனி வெப்பநிலையை சார்ந்தும் அதோட அளவையும் அதோட அழுத்தத்தில் இருந்து தனித்தும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஜூல் 2ஆம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பேக்கிங் ஃப்ராக்ஷன் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. எப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம் அப்படின்னா அணு நிறை, ஏ அப்படின்னா நிறை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது நம்ம அட்டாமிக் நம்பர்னு படிச்சிருப்போம். பட் இந்த இதில் அது மாறும். அடுத்து கவனிங்க, பின்வருவனவற்றில் எது குறைந்த உருகுநிலை கொண்டது? ஆப்ஷன் பி, துத்தநாகம். ஸோ இப்போ கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், துத்தநாகம். ஸோ எது வந்து குறைந்த உருகுநிலை கொண்டது அப்படின்னா துத்தநாகம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நைட்ராக்சிக் அமிலம் என்பது நைட்ராக்சிக் அமிலம். அப்போ அதை எப்படி வந்து குறிப்போம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ, H4N2O4 அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நைட்ராக்சிக் அமிலம்னா என்ன? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலைத்தன்மையற்ற ஒடுக்கப்பட்ட ஆக்சோ நைட்ரஜன் அமிலம்னு இதை சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆக்சோ நைட்ரஜன் அமிலம். ஸோ ஓ இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்தன்மையற்றது. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நிலை, ஆக்சிஜனேற்ற நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா +2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாட்ராசின் என்ற உணவு சாயம் உணவில் கொடுக்கும் நிறம் என்ன நிறத்தை கொடுக்கும்? ஆப்ஷன் சி, லெமன் மஞ்சளை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது லெமனுக்கு உரிய மஞ்சள். ஸோ டாட்ராசின் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய நிறமூட்டி, செயற்கை நிறமூட்டின்னு சொல்லலாம். உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், அழகு சாதன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறப்போ இது லெமன் எல்லோவை கொடுக்கும். ஸோ இந்த கேசரிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? லெமன் எல்லோ. ஸோ அந்த இதுதான். அடுத்து டெப்லான் என்பது எதை குறிக்குது? பாலிடெட்ரா குளோரோ எத்திலீனை குறிக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டெப்லான் அப்படிங்கிறது என்னென்னா
டூபாண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த வேதியியல் பொருளை வந்து அதுதான் தயாரிச்சுது. ஸோ இப்போ இதோட வேதியியல் பேர் தான் பாலிடெட்ரோ குளோரோ எத்திலீன். இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, சமையல் பாத்திரங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பூச்சிகள் ஒட்டாத இருக்கிறதுக்கு, அதே மாதிரி கரைப்படியாத இருக்க துணிகளை வந்து தயாரிக்கிறதுக்கு, மூக்கு கண்ணாடி வில்லைகள் வந்து தயாரிக்கிறதுக்கு, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வில்லைகள் தயாரிக்கிறதுக்கெலாம் இது யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், கிறிஸ்டன் ஊதாவில் பயன்படுது. எப்படி இது பயன்படுது, என்ன ஆகுதுன்னா மைகள் தயாரிக்க இது வந்து பயன்படுது. கிறிஸ்டல் ஊதாவோட பயன்கள் என்னென்னா, பேனாமை தயாரிக்கிறதுக்கு, டிஎன்ஏ பரிசோதனைகளில் திசுகளுக்கு வந்து நிறம் ஏற்றி கொடுக்கறதுக்காக அந்த அணுக்கள் இதில் வந்து பயன்படுது. உரங்கள், தோல் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் டிட்டர்ஜென்ட், அதாவது நிறமூட்டியாக இது வந்து பயன்படுது. அடுத்து C2H6 இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு பெற்றிருக்க சக பிணைப்புகளோட எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 சக பிணைப்புகள். ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். C2H6னா ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லுவோம், ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். C2H4னா மீத்தேன், C2H6னா ஈத்தேன். ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பனுடைய ஒரு பிரிவு தான். ஸோ அப்போ இது எப்படி வந்து எழுதுவோம், 2 கார்பனு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன். அப்போ இங்கே 2 3 4 5 6 ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அப்போ இது என்னது, ஒரு ஹைட்ரஜன், கார்பன், இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு சேர்மம் தான் இந்த ஈத்தேன். ஸோ இது எரியிறப்போ வெப்பத்தை வந்து வெளியிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா CO2வையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீராவையும் வந்து வெளியேற்றும் H2O. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய சக பிணைப்புகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 7. ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே, அடுத்து கவனிங்க. பீச் மரத்தில் இலை சுருள் நோயை தோற்றுவிக்கும் நோயுக்கி எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் பி, டாப்ரினா டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்து கவனிங்க. E4BSC குடும்பத்தில் காணப்படும் சிறப்பு வகை மஞ்சரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி, சயாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது E4BO இருக்கு இல்லையா, அதோட சிறப்பு மஞ்சரி சயாத்தியம். இது சிறப்பு மஞ்சரியை தான் சயாத்தியம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மஞ்சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் மலரை சூழ்ந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண் மலர்கள் வந்து இருக்குமா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1977ஆம் ஆண்டு முதலில் செயற்கை விதைகளை உருவாக்க முயற்சித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மொராசிகே. அடுத்து பாருங்க, ஆக்கு திசு வளர்ப்பு முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜி மோரல். ஸோ 1952 இவர் வந்து பார்த்திங்கன்னா இதை உருவாக்கியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலியா அப்படிங்கிற தாவரத்தை வளர்க்குறதுக்காக இந்த ஆக்குத்திசு வளர்ப்பு முறையை இவர் அதுக்காகவே உருவாக்குனார். அடுத்து பாருங்கள், ஒளிவினையின் போது ஏடிபி உருவாதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபோட்டோ பாஸ்போரிலேசன் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ ஃபோட்டோ பாஸ்போரிலேசன்னா என்ன, ஒளிச்சேர்க்கையில் இருந்து ஒளியாற்றலை பயன்படுத்தி ஏடிபியாக இருக்கக்கூடிய மூலக்கூற்றை ஏடிபி மூலக்கூற்றாக மாற்றம் செய்கிறது தான் ஃபோட்டோ பாஸ்போரிலேசன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கவனிங்க. நிறத்திட்டு அறிகுறிகள் எதை குறிக்கிறது. ஆப்ஷன் பி, குறைவான பச்சையங்களை குறிக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தாவரங்களோட இலைகளில் மஞ்சள் நிறத்தட்டுக்கள், ஒழுங்கற்ற வளர்ச்சி, இலை நரம்புகள் இயல்பை விட ரொம்ப லேசாக இருக்கிறதுனால குறைவான பச்சையங்கள் இருக்கிறதை இதை வச்சு காட்டுது. அடுத்து பாருங்கள், பீட்டா குளோபின் சங்கிலியில் ஏற்படும் குறைபாட்டால் உண்டாகும் நோய். ஆப்ஷன் ஏ, சிக்கிள் செல் அனிமியா. குரோமோசோம்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் எதற்கு வழிவகுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பிளாய்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு செல்லில் இடம்பெற்றிருக்க குரோமோசோம்களோட எண்ணிக்கையை பொறுத்து அது அதிகரித்தாலோ அல்லது குறையுது அப்படின்னாலோ
அதுதான் என்னென்னு சொல்கிறோம்னா பிளாய்டி, பன்மைய நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இது யூப்ளியாய்டி அண்ட் அன்யூப்ளியாய்டி அப்படின்னும் இதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. யூப்ளியாய்டி, இந்த பிளியாய்டி அப்படின்னு இருக்குல்ல, பிளாய்டி அப்படிங்கிறத யூப்ளியாய்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்யூப்ளியாய்டி அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அடுத்து கவனிங்க, கீழ்வரும் பால்வினை நோய்களில் எந்த நோய் குறிப்பாக பால் உறுப்பை பாதிப்பதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? ஆப்ஷன் டி, எய்ட்ஸ். இது வந்து பால் உறுப்பை பாதிக்காது. அடுத்து கவனிங்க, மீன்களில் ஏற்படும் பூஞ்சை தொற்றை குணப்படுத்த மேற்கொள்ளும் சிகிச்சைக்கு இதனை பயன்படுத்தலாம். எது? ஆப்ஷன் பி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல். ஸோ இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா ஃபார்முலா என்ன? KMnO4. இதை வந்து பார்த்திங்கன்னா மீன்களில் பூஞ்சை நோய் ஏற்படுறத தடுக்கிறதுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. மீன் வளர்ப்பில் இந்த பூஞ்சை தொற்று அப்படிங்கிறது காமனாக அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீரில் அம்மோனியாவோட அளவை குறைவாக வந்து பராமரிக்கிறது மூலிமா என்ன பண்ணலான்னா இந்த பூஞ்சை நோயை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பயன்படுத்துகிறாங்க. சுவாசித்தலின் போது மனித நுரையீரல் சாதாரண நிலையில் எடுத்துக்கொள்ளும் உட்சுவாசம் அல்லது வெளி சுவாசத்தின் காற்றின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைடல் கொள்ளளவு அப்படின்னு அழைக்கப்படுது. இதை தடுப்பதுதான் காப்பர் டி சாதனத்தின் பணியாகும். எது? ஆப்ஷன் ஏ, கருவற்ற முட்டை பதிதலை தடுக்கிறது தான் இந்த காப்பர் டி சாதனத்தோட பணி. ஸோ இப்போ காப்பர் டி அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம், ஒரு கருத்தடை சாதனம். இதை கருப்பை இருக்கு இல்லைங்களா, கருப்பை பைக்குள்ளே வைக்கிறது மூலிமா கருவுற்று இருக்கக்கூடிய முட்டை கருப்பையில் வந்து போய் பதிவாகிறத தடுத்துருவாங்க, நிற்கிறத தடுத்துரும். ஸோ இதை மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா கருவுறதை தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு கவனிங்க, கீழ்கண்ட படத்தின் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது, 4 செங்கோண முக்கோணம் இருக்குது. அப்போது நம்மளுக்கு சதுரத்துக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ஓகே, அப்போது நம்ம பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா அவங்க பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர். அப்போது செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/2 × BH. அப்போ இங்கே நம்மளுக்கு 4 செங்கோண முக்கோணம் இருக்குது. அப்போ 4 × 1/2 × BHன்னு போட்டுக்கோங்க. அப்போது செங்கோண முக்கோணத்துக்கு இப்போ நல்லா கவனிங்களேன், இப்போது நம்ம இதை தான் மெயினாக எடுத்துக்கணும். இதுதான், இதை சுற்றி தானே அது 4 இருக்குது. நம்மளுக்கு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 sides ஆர் ஈக்குவல். அப்போ ஏங்கிறது என்னது? 3. இப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ப்ளஸ் 4 × 1/2 × B. எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஏ எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கொயரோட ஒட்டி வரக்கூடிய அந்த பிரெத்தை தான் எடுத்துக்கணும். அப்போது இதுவும் 3, அப்போது 3. ஹெச் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா, சப்போ 4. அவ்வளோதான். இப்போ கவனிங்க, 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன வரும்? 9 ப்ளஸ் 4 × 1/2 × 3 × 4 இருக்கா. அப்போ 2க்கு 4 கடிச்சா இங்கே 2. அப்போ 3 × 2 என்னென்னு வரும்? 6. அப்போது 9 + 4 × 6 24. அப்போ 24 9 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 33. அப்போ பரப்பளவுங்கும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி, 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு கவனிங்க, 51, 85 எண்களுக்கு மீப்போக்கா காண்க. அப்போது HCF வந்து கேட்டிருக்காங்க. அப்போ HCF வந்து பாருங்கள், 51க்கும் 85க்கும் இது 2க்கும் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு டேபிளில் மட்டும்தான் வகுப்படும், 17ல். ஸோ 17ல் வந்து போட்டோம் அப்படின்னா 3 17 51, 5 17 85. அப்போ HCFனா காமனாக இருந்தால் மட்டும்தான் வகுப்படும். இந்த 3 5 ஒரே வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ HCF 17. நெக்ஸ்ட்டு கவனிங்க, 5 ஆண் அல்லது 3 பெண்கள் சேர்ந்து அறிவியல் திட்ட நகலை 40 நாட்களில் செய்தனர். அதே அறிவியல் திட்ட நகலை 15 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் செய்தால் எப்பொழுது முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இப்போது 5 ஆண்கள் அல்லது 3 பெண்கள், 5 ஆண்களுக்கு பதிலாக 3 பெண்கள், இது ரெண்டும் ஈக்குவல் தான். 5 ஆண்கள்ங்கிறது 3 பெண்களுக்கு ஈக்குவல். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, 40 நாட்களில் செய்கிறாங்க. அதே அறிவியல் திட்ட நகலை 15 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து செய்கிறப்போ எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் இல்லைங்களா. ஸோ இப்போ கவனிங்க, அப்போது
ஆணுக்கு ஆண் எடுத்துக்கோங்க. 15 ஆண்கள், இங்கே 5 ஆண்கள், இங்கே 6 பெண்கள், இங்கே 3 பெண்களா? அங்கே கொடுத்துருக்கிறது என்ன? 40 நாட்கள். அப்போது 40, நல்லா கவனிங்க, டிவைடட் பை ஆண்கள் வந்து என்னது? 15. அந்த 5 ஆண் மற்றும் அல்லது 3 பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 ஆணும் 3 பெண்ணும் ஈக்குவல். ஆனால் இங்கே 15 ஆண்களும் 6 பெண்கள்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறத மேலே போட்டுக்கோங்க. ஆண்கள் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் 15, அடுத்து இருக்கிறது 5 ஆண்கள் டிவைடட் பை 5 ப்ளஸ் அடுத்து வந்து பாருங்கள் பெண்கள் 6, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. அடுத்து அங்கே சொல்லியிருக்கிறது 3 பெண்களா? அப்போது டிவைடட் பை 3. அப்போ இதை எப்படி எழுதலாம்? நல்லா கவனிங்க, இதை எப்படி எழுதலான்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் ஸோ இங்கே 5, இங்கே 3, 15 வரும். அப்போது இங்கே 3, இங்கே 5 மல்டிபிள் பண்ணால் தான் 15. அப்போ இங்கேயும் 5, இங்கேயும் 3. அப்போது 40 டிவைடட் பை, அப்போ கீழே வந்து 15 எல்சிஎம்மு. அப்போ மேலே என்ன வரும்? 15 × 3 45வா? 6 5s 30. அப்போ 40 டிவைடட் பை 45 + 30 என்னப்பா கிடைக்கும்? 75 டிவைடட் பை 15 வரும். அப்போ டிவைடில் இருக்குது, மேலே வரப்போ 40 × 15 டிவைடட் பை 75 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போது கவனிங்க, 1 திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 5, இங்கே 8 5s 40, 15க்கு 15 கேன்சலு. அப்போ என்னது? 8 நாட்கள், அவ்வளோதான், சிம்பிள், 8 days. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடித்தனர். ஏ மட்டும் அதே வேலையை 40 நாட்கள் செய்தார் எனில் பி செய்யும் வேலை நாட்கள் எத்தனை? அப்போ நல்லா கவனிங்க, ஏவும் பியும் சேர்ந்து, அப்போது ஏ ப்ளஸ் பி எத்தனை நாட்களில் செஞ்சுருக்காங்க? ஒரு வேலையை 16 நாட்களில். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், டைம் அண்ட் ஒர்க்லாம் பார்க்காத இருக்கீங்கன்னா ஒவ்வொரு டைப் வைஸாக வந்து டீச் பண்ணியிருப்போம். அதுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஒரு நாள் வேலை அப்படிங்கிறப்போ 1ன்னு எடுத்துக்கணும். அப்போது 1 டிவைடட் பை 16. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மட்டும் அதே வேலையை 48 நாட்களில் செய்கிறாரா? அப்போ எல்லாத்தையுமே டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம எடுத்து எழுதுகிறப்போ அந்த ஒரு வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை ஃபுல்லாகவே ஒரு நாள் வேலைக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ அடுத்து ஏவோட ஒரு நாள் வேலை, அதை எப்படி எழுதலான்னா, ஏ மட்டும்னு கொடுத்துருக்காங்களா 48, அப்போ ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுறப்போ 1/48. இப்போ நல்லா கவனிங்க, அப்படின்னா பி செய்யக்கூடிய வேலை நாட்கள், பியை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கவனிங்க. அப்போது இதையும் நம்ம ஒரு நாள் வேலைக்கு மாற்றணும்ல. அப்போ எப்படி எழுதலாம்? 1/A + 1/B ஈக்குவல் டு அவங்க மொத்தமாக செய்கிற வேலை 1/16. இதில் நம்மளுக்கு 1/A அப்படிங்கிறது என்னன்னு தெரியும்? ஏவோட ஒரு நாள் வேலை தானே 1/48. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த இடத்துல? 1/Aக்கு பதிலாக 1/48 ப்ளஸ் நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும், ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1/16 அப்படிங்கிறத வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கவனிங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு பி தேவை, ஸோ பி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 48 அந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போது 1/Bயை வச்சுக்குவோம். 48 அந்த பக்கம் கொண்டு போகிறப்போ ப்ளஸில் இருக்கிறது என்னவா மாறிடும்? மைனஸில் மாறிடும். 1/16 - 1/48ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எல்சிஎம் எடுக்கிறப்போ 16 கூட 6 3s 18, 3 மல்டிபிள் பண்ணால் 8ன்னு கிடைக்கும், 48ன்னு. அப்போது கவனிங்க, 48 தான் பெரிய நம்பரா? 48 வந்துருச்சு. மேலே 3 - 1, 3ல் 1 போச்சுன்னா 2 டிவைடட் பை 48. இதை கேன்சல் பண்ணால் 1 2 2, 2 2 4, 4 4 8. ஆன்சர் இஸ் 1/24. அப்போ இது ஒரு நாள் வேலையில் எடுத்திருக்கோம். ஆன்சராக எடுக்கிறப்போ தலைகீழ எடுத்துக்கணும். அப்போ 24ங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சுருக்குக. p² - 10p + 21 டிவைடட் பை p - 7 இன்ட்டு p² + p - 12 டிவைடட் பை p - 3 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ கவனிங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. மேலே p² - 10p + 21 டிவைடட் பை p - 7 ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். இன்ட்டு p² + p - 12 டிவைடட் பை p - 3 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் இந்த டேர்ம் p² - 10p + 21 இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × 21 என்ன கிடைக்கும்? 21. நடுவில் -10. எதையும் மல்டிபிள் பண்ணுறப்போ 21 வரும்னு பாருங்கள். அந்த மல்டிபிள் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நம்பரை ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ இந்த நடுவில் இருக்க 10 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 7 3
இதை மல்டிபிள் பண்ணால் 21 கிடைக்குங்கிறது தெரியும். அட் த சேம் டைம் 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுறப்போ 10 வருங்கிறதும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே உள்ள மைனஸோடு இருக்குது 10. அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸில் மைனஸ் சேர்த்தா தான் 10 வரும். எதுக்கு சேர்க்கலாம், 7க்கு மட்டும் மைனஸ் போடுறப்போ -7ல் 3 போயிடுச்சுன்னா 4 ஆயிரும், -4. பட் நம்மளுக்கு -10 வரணும். அப்போது ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் கரெக்ட் ஆயிருமா, -7 -3 -10ன்னு வந்துடும். ஏன்னா மைனஸு மைனஸே ப்ளஸ் பண்ணுவோம், ஆனால் பெரிய நம்பருக்கு இருக்க சிம்பிளை தான் போடுவோம். அப்போது 10 வந்துடும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், பி தானே நம்மளுக்கு டேர்ம், அப்போது p - 7 × p - 3ன்னு இது பிரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த p² ப்ளஸ் p - 12 இப்போ ஃபேக்டர் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1 × 12 மைனஸில் இருக்குது, ஸோ -12 நடுவில் 1 வரணும். அப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12ன்னு. அதே மாதிரி எந்த இடத்துல மைனஸ் போட்டால் அல்லது போடாத இருந்தால் 1 வரும்னு பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு -12 கிடச்சே ஆகணும். அப்போது 3ல் மைனஸ் போட்டால் 4ல் 3 போயிடுச்சுன்னா +1 கரெக்டு தான். 4ஐயும் -3ஐயும் மல்டிபிள் பண்ணுறப்போ -12 வந்துடும். அப்போது p + 4 × p - 3ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடச்சிருக்கு, p² - 10p + 21க்கு கிடச்சது p - 7 × p - 3 கீழே p - 7 இன்ட்டு p² + p - 12க்கு கிடச்சது என்ன, p + 4 × p - 3 டிவைடட் பை p - 3 த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இப்போ நல்லா கவனிங்களே, இந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாக வந்து பிரித்து எழுதலாம். p - 3 × p - 3ன்னு எழுதலாமா. அப்போ அதே மாதிரி இங்கேயும் பிரித்து எழுதுங்களே, p - 3 × p - 3. இப்போ இந்த p - 7க்கு p - 7 கேன்சல், இந்த p - 3க்கு ஒரு p - 3 கேன்சல், இந்த ஏன்னா மல்டிப்புளில் தான் இருக்குது, இந்த p - 3க்கும் இந்த p - 3க்கு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க டேர்ம் நம்மளுக்கு என்னது, p + 4. ஸோ ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கவனிங்கள, a = 0 0, b = 0 1, அப்போ எக்ஸட்ரா கொடுத்து z = 25 அப்படின்னா அடிஷன் எப்படி ஃபார்ம் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது a = 0 0, bங்கும்போது 0 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது சிங்கிறது என்ன ஆகும், இங்கே 0 அடுத்து 1 ஆட் ஆகுதா, அப்புறம் ஒன்று ஆட் பண்ணிட்டே போகணும். அப்போது 0 2 வரும். டிங்கிறது என்ன வரும், இங்கே 2 வந்திருக்கு, அடுத்து 1 ஆட் பண்ணால் 3. அடுத்து இப்படியே தான் ஈங்கிறது 0 4, அடுத்து எஃப்ங்கிறது என்ன வரும் 0 5, இப்படி எக்ஸட்ரா போய்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜெட்டுங்கிறது 25 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஏன்னா எதனால் அப்படி மாறும், இப்போ நல்லா கவனிங்கள, எஃப்க்கு அப்படி எடுத்துடுறோமா. அடுத்து ஜிக்கு என்ன வரும் 0 6, அடுத்து ஹெச்சுக்கு 0 7, அடுத்து ஜேக்கு 0 9, கேக்கு 10ன்னு வந்துடும். ஏன்னா நம்ம 0 10ன்னு போட முடியாது, ஏன்னா 3 டிஜிட்டில் கொண்டு போகக்கூடாது. லாஸ்ட்லேயே பாருங்கள் 2 டிஜிட்டில் தான் முடிச்சிருக்காங்க. அப்போ கேவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 10 வந்துடும். அப்போது அடுத்த 11 12 13 அப்படின்னு போகிறப்போ ஜெட் வரப்போ 25. ஓகே, சப்போ நல்லா கவனிங்க, 25 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட அடிஷன் ஃபார்மேட் எப்படி வரும்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி வரும், 0 0னா அடுத்து 0 1னா அடுத்து எப்படி போகும் 0 2 0 3 இப்படி தானே போகும். அப்போது அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கவனிங்க, தேய்மான மதிப்பு எந்த சூத்திரம் மூலம் கணக்கிடப்படுகிறது. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் தான். இதுக்கு தேய்மான மதிப்பு அப்படிங்கிறது எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ, p × 1 - r / 100 the whole power n. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அதில் இப்போ பிங்கிறது மொத்த மதிப்பை குறிக்கும், ஆறுங்கிறது தேய்மானத்துக்கான சதவீதம், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகளை குறிக்கும். நெக்ஸ்ட்டு கவனிங்க, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு விடுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு டிராயிங்லாம் கண்டிப்பாக வந்து வரைய தெரியாது. ஓகே, ஸோ ஆனால் நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு படமாக நம்ம எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நம்மளுக்கு விடுபட்டது இருக்குது, இந்த டயக்ராமில் தான் நம்மளுக்கு விடுபட்டது இருக்குது இல்லையா. ஸோ அப்போது கவனிங்களேன், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு விடுபட்டதுங்கிறதே இருக்குது.
ஸோ அப்போது நம்ம அந்த இடத்துல என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே நல்லா கவனிங்க, 6 14, இங்கேயும் 6 14, இங்கே 6 இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல 14 தான் ஒரு வேளை வருமோ அப்படின்னு நாமளே ஃபிக்ஸ் பண்ணி போட்டால் ஆப்ஷனில் கண்டிப்பாக 14 கொடுத்துருப்பான். ஆனால் ஆன்சர் அது கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போது அந்த 6 ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு நல்லா கவனிங்க. அதுக்கு 10யும் 4யும் மைனஸ் பண்ணணும். 10யும் 4யும் மைனஸ் பண்ணால் இந்த 6 கிடைக்கும். இந்த 14 எப்படி வந்துச்சுன்னா 18யும் 4யும் மைனஸ் பண்ணணும். கீழே இருந்து தான் மேலே மைனஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? 18 மைனஸ் 4 என்ன கிடைக்கும்? 14 வந்துருச்சு. அப்புறம் நடுவில் எப்படி அந்த 8 வந்துச்சு அப்படின்னா, இந்த 18யும் 10யும் எடுத்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 8. இப்போ இது வரைக்கும் போட்டாச்சா? இப்போ இதுக்கு இந்த டேர்ம் யூஸ் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு 6க்கு பார்க்கலாம். 14லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். அதுக்கு நேராக இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டு போகணும். அடுத்து இந்த 14 22லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். அப்போ 14. அடுத்து இந்த 8ங்கிறது 22ல் இருந்து என்ன பண்ணணும்? 14 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன கிடச்சிரும்? 14. சரி 8. 22லேருந்து 14 மைனஸ் பண்ணால் இந்த 8 கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி இங்கே வருவோமா? கவனிங்க. அப்போது ஃபஸ்ட்டு 11லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 6 கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணணும்? 15லேருந்து 5. 15லேருந்து 5 மைனஸ் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 10. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? 10. அடுத்த இப்போ இதையும் மைனஸ் பண்ணி பார்த்துடலாமா? 15லேருந்து 11 மைனஸ் பண்ணால் இந்த 4 சரியாயிருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? 10. அடுத்து கவனிங்க. 1, 1, 2, 3, 5 இப்படி போய்கிட்டே இருக்கும்போது 11வது பிப்பினோசி என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிப்பினோசி என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அப்படியே வரிசையாக ஃபஸ்ட்டு 1, அடுத்து 1 தான் வரும். 2, 3, 5, அடுத்து 8, அடுத்து 13, அடுத்து 21, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 34, 55, 89 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போது இதில் நம்மக்கிட்ட 11வது எண் கேட்டிருக்காங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 11வது எண் என்னவா இருக்குது? 89. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் கவனிங்க. இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் கொடுத்துட்டு 6, 3, 5, 4 இதை மல்டிப்புள் அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. கொடுத்துட்டு ஸ்டார் 97 ஆனது 9ஆல் வகுப்படும் எனில் இந்த ஸ்டாரோட வேல்யூ அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கேட்குறப்போ இதெல்லாம் 9ஆல் வகுப்படுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது டிவைடட் பை 9. அப்படின்னா அந்த ஸ்டாருங்கிற இடத்துல என்ன வரும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒவ்வொரு நம்பராக நம்ம பிரித்து ப்ளஸில் எழுதுகிறோம். புரிஞ்சுதா? ஒவ்வொரு நம்பராக பிரித்து ப்ளஸில் எழுதுகிறோம். அப்போ இந்த ஸ்டாருங்கிற இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ வரும். அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஆனால் அந்த எந்த வேல்யூ வருங்கிறது தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த இடத்துல அந்த வேல்யூவை போட்டால் அது இந்த நம்பர்ஸ் ஹோலாக 9ஆல் டிவைட் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்கப்போ இந்த ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்டை 6 ஒவ்வொன்றா ப்ளஸ்ஸால் பிரித்து எழுதுறீங்க. 3 ப்ளஸ் 5, அடுத்து 4 ப்ளஸ் அடுத்து அந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டார் அப்படின்னே போட்டுக்கோங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் 9 ப்ளஸ் 7. ஓகே, இப்போது சென்டரில் 9. இப்போ நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34 கிடைக்கும்ப்பா. ஆனால் இந்த ஸ்டார் மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அப்படியே இருக்குது. டிவைடட் பை 9. இப்போ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்டாருங்கிற இடத்துல ஏன்னா ப்ளஸ் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ளஸ் தான் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த ஸ்டாருங்கிற இடத்துல எதை போட்டு ப்ளஸ் பண்ணுறப்போ 9ஆல் வகுப்படுங்கிறத பாருங்கள். ஏன்னா ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் போகக்கூடாது. 2, 3 தான் மேக்ஸிமம் வரும். ஓகே, 2, 3 போட்டு ஆட் பண்ணிங்கனாலே இது 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். ரொம்ப அதிகமான நம்பர்ஸ்க்கு போகாதீங்க. அப்போ 34 கூட 2 போட்டாலே நம்மளுக்கு 36 வந்துடும். இந்த 36ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகிறது தான். ஸோ இப்போ என்னது? 9ஆல் டிவைட் ஆனால் 4. அப்போ இந்த ஸ்டாருங்கிற இடத்துக்கு பதிலாக 4ங்கிறது தான் வரும். இதுதான் ஆன்சர். புரியுதா? அடுத்து வரிசை முறையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு அடுத்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ கவனிங்க. இப்போது இந்த டைரக்ஷன் அடுத்து இது கீழே பார்த்த மாதிரி
அடுத்து இது மேலே பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ அப்போது பாருங்கள், இதுக்கு அதாவது ஒத்தையாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு கீழே இருக்கப்போ இதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? இது ரைட்டில் பார்த்த மாதிரி இருக்குன்னா ஆன்சர் லெஃப்டில் பார்த்தது. ஓகே, அவ்வளோதான். அடுத்து கவனிங்க. 2020ஆம் ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாள்களை கணக்கிடுக. ஸோ இது ப்ரீவியஸ் இயர், ரொம்ப இது அப்படியே நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். 2020 இந்திய குடியரசு தினம் எப்போ வரும்? ஜனவரி 26. ஆனால் அவங்க வந்து 2020 தான் கணக்கெடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? 26/1/2020. இதுக்கும் கல்வி வளர்ச்சி நாள்னா காமராஜரோட பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல, அது அப்போ எப்போது? ஜூலை 15. அப்போது 15/7. இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நாளை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ 26/1, அதாவது 1வது மாதத்தில் நம்மளுக்கு வந்து 26 இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஜனவரி மாதத்தில் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? 26 இருந்து 31, ஜனவரி 31 வரைக்கும் இருக்கா? அப்போது 26, 27, 28, 29, 30, 31. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 26 போகிறப்போ நம்மளுக்கு அந்த நாளை விட்டுறணும் 26. அப்போ அங்கே இருக்கிறது 5 நாள் தான் ஜனவரி மாதத்தில். ஓகே, ஏன்னா கவனிங்க, அவங்க 26 தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜனவரியில் இருக்கிறது 5 டேஸு. அடுத்து அப்படியே 6வது மாதம் வரைக்கும் வாங்க. அடுத்து 7வது மாதத்தில் அந்த 15னா 15 விட்டுறணும், 26னா 26 அன்றைக்கி விட்டுறணும். அதுக்கு இடையில் அடுத்து இருக்கனால தான் பார்க்கணும். ஓகே, அப்போது லாஸ்ட்டாக ஜூலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15னா 15ஆம் தேதி வரைக்கும் எடுக்கக்கூடாது, 14 நாள் தான். ஓகே, ஸோ அடுத்து பிப்ரவரியில் நம்மளுக்கு எத்தனை? 2020 கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர். ஸோ அதனால் அப்போது 29 நாட்கள். அடுத்து மார்ச்னா 31. அடுத்து ஏப்ரல் எவ்வளோ நாள் இருக்கும்? 30 நாள் இருக்கும். அடுத்து மேக்கு வந்து பார்த்தோம்னா 31, ஜூனுக்கு 30. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண எத்தனை நாள் கிடைக்கும்? 170. இதாப்பா ஆன்சர். ஆப்ஷன் சாரி கவனிங்க, இது அப்படியே சேர்த்துக்கணும். 6 ஜனவரியில் அப்போ 6 நாள் இருக்கும். இங்கே ஜூலையில் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்களே, எஸ், அந்த நாளை சேர்த்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஆமாம், அந்த நாள் ஃபுல்லாக சேர்த்துக்கிறப்போ அப்போ என்ன வரும்? 172 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கவனிங்க. கீழ்கண்ட படத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கான பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட சதுரத்தில் பாருங்களேன், அதாவது இந்த ஷேப் கொடுத்துருக்காங்களே, இதில் 5 சதுரம் ஷேப் இருக்குது பாருங்களேன். இது ஒன்று 5 சதுரம் ஷேப்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நல்லா கவனிங்க, 1 2 3 4, இந்த நடுவில் இருக்கிறது ஒன்று 5 இல்லை, 5 சதுரங்களை கொண்டதாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு சதுரத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? A² இல்லையா? அப்போ 5 சதுரங்கிறப்போ 5 × A². அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? எல்லாத்துக்குமே பாருங்கள் 4 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × A²ங்கிறப்போ 4². அப்போ 5 × 4² 16. 5 × 16 என்ன? 80. அப்போது பரப்பளவும்போது cm². அவ்வளோதான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கவனிங்க. 2 எண்களோட கூடுதல் வந்து 36. அதே மாதிரி அதில் இருக்க ஒரு எண்ணு மற்றொரு எண்ணை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த எண்களை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத எழுதிக்குவோம். 2 எண்கள் ஃபஸ்ட்டு, அந்த 2 எண்கள் என்னன்னு தெரியாது, XYன்னு எடுத்துக்கலாமா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு அதோட கூடுதல் 36. அப்போ கூடுதல்னால் இந்த 2 எண் தானே, அந்த எண் தெரியாது. அதனால் ஒரு எண்ணை எக்ஸ்னும் இன்னொரு எண்ணை ஒய்ன்னு எடுத்தாச்சு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 36ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x + y 36. அதில் ஒரு எண்ணு இன்னொரு எண்ணை விட அதிகமாக இருக்கான். ஓகே, ஒரு எண் அப்படிங்கிறது மற்றொரு எண்ணை விட அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 8 அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், மற்றொரு எண்ணுங்கிறது ஒய். அப்போ இந்த எண்ணை விட இது 8 அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதிகம் அப்படிங்கும்போது வித்தியாசம் மைனஸ் தான் போடணும். அப்போ 8. அப்படின்னா அந்த எண்களை கண்டுபிடிக்க எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? கவனிங்க, இதை ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு ஒய்க்கு ஒய்க்கு கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால எக்ஸு ப்ளஸில் இருக்க. இப்போ ஆட் ஆனால் 2x = 36 8. ஸோ அப்போ இது ப்ளஸில் இருக்குது. 36 8 ஆட் பண்ணால் 44.
அப்போ இதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 44, மல்டிபிள் இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தால் டிவைடு, கேன்சல் பண்ணால் 2 எக்ஸோட வேல்யூ என்ன? 22. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 22 கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷனில் பார்க்கும்போது ஏசி ரெண்டுக்குமே 22 இருக்குது. ஆனால் இதில் வந்து பாருங்கள் ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 22ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயோ செகண்ட் ஈக்குவேஷன்லேயோ போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சப் எக்ஸ் ஈக்குவல் டு 22 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. எக்ஸோட வேல்யூ என்ன? 22 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும். அதனால் ஒய் இந்த பக்கமாக வச்சுட்டு 22 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 36 ப்ளஸில் இருக்க 22 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 36ல் 22 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 36ல் 22 போகும்போது அப்படியே 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ ஆன்சர் என்ன? 14. 22,14 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1,1, 2,2 மற்றும் A,B ஆகிய புள்ளிகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும். அப்போது எந்த நேர்கோட்டில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ கவனிங்க, அப்போ 3 புள்ளிகள் இருக்குது, எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த A, இது B, இது C. ஓகே, அப்போது எக்ஸு 1,y1 எடுத்துக்குவோம், x2, y2 எடுத்துக்குவோம், x3, y3 எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது ஏபி இதோட சாய்வு இப்படி ஏற்படுது அப்படின்னா பிசியோட சாய்வுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஏபியோட சாய்வு அப்படிங்கிறது பிசியோட சாய்வுக்கு என்னது? ஈக்குவலாக இருக்கும். இது இப்படின்னா இது இப்படி போகும். அப்போது நம்மளுக்கு எப்படி மாறும்னு பாருங்கள். அப்போது ஏவுக்கும் நம்ம எடுத்திருக்கோம், பிக்கும் எடுத்திருக்கோம், சிக்கும் எடுத்திருக்கோம். அப்போது சாய்வு நம்மளுக்கு எப்படி மாறும் அப்படின்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ன்னு மாறும் இல்லையா? அப்போது ஏபிக்கான சாய்வு அங்கே பாருங்கள், ஏ இங்கே பி வந்து கொடுத்துட்டாங்க. சப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஏபியை x1, y1னும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்கு ஏவுக்கு வந்து x1, y1னும் பிக்கு x2, y2ன்னு எடுத்திருக்கோம். ஆனால் ஏவுக்கு 1,1 பிக்கு 2,2 அப்படிங்கிறது தெரியும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1,1 2,2 இங்கே எப்படி மாறும்? x1, y1 அடுத்து x2, y2. இதுதான் இங்கே ஏ, இதுதான் இங்கே பி, இது ஏ, இது பி. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்படி வரும்? 1,1 2,2 அவ்வளோதான். ஸோ எப்படி வரும்? அப்போது சாய்வில் இதான ஃபார்முலா சாய்வு, அதை எம்முன்னு குறிப்போம். அப்போ சாய்வில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏபியோட சாய்வு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறப்போ இந்த இடத்துல y2ஓட வேல்யூ என்ன? 2, y1ஓட வேல்யூ 1. அடுத்து வந்து பாருங்கள், இது y1ஓட வேல்யூ, y2ஓட வேல்யூ. அடுத்து டிவைடட் பை என்ன இருக்குது? x2. x2ஓட வேல்யூ எங்கே இருக்குது? 2 மைனஸ் அடுத்து x1ஓட வேல்யூ 1. அப்போது 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை 1. அப்போ ஏபியோட வேல்யூ 1 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. பிசியோட சாய்வு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிசியோட சாய்வு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்னது? பியோட வேல்யூ மட்டும்தான் 2,2ன்னு தெரியும். சிக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? A, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போ இதுக்கு நம்ம எழுதுகிறப்போ அப்போது கவனிங்க, இதுக்கு நம்ம அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே x2, y2 ஓட வேல்யூ 2,2. அடுத்து சிக்கு x3, y3ன்னு எடுத்தோமா, அதோட வேல்யூ A, B. அப்போது இதை சாய்வு எழுதுகிறப்போ எப்படி எழுதணும்? மேலே நம்மளுக்கு y3 மைனஸ் y2 டிவைடட் பை x3 மைனஸ் x2ன்னு ஒரு சாய்வு இல்லை? அப்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே y3ஓட வேல்யூ b, அடுத்து y2ஓட வேல்யூ 2 டிவைடட் பை x3ஓட வேல்யூ a, x2ஓட வேல்யூ 2. அப்போ a மைனஸ் 2. அப்போ b மைனஸ் 2 டிவைடட் பை a மைனஸ் 2 அப்படின்னு வருது இல்லை? அப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி சாய்வோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்னது? அங்கே ஆல்ரெடி ஏபிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/1 ஈக்குவல் டு அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா a மைனஸ்
2 ஈக்குவல்ட்டுன்னு 1ன்னு வரும். அது அப்படியே அந்தாண்ட போகிறப்போ 1ஓட மல்டிபிள் ஆகிறப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வரப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ கவனிங்க, b மைனஸ் 2 ஈக்குவல்ட்டு 1ன்னு ஒன்று பிரிக்கலாம். அடுத்து a மைனஸ் 2 ஈக்குவல்ட்டு 1ன்னு பிரிக்கலாமா? அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், b ஈக்குவல்ட்டு இந்த 2 இந்த பக்கம் வரப்போ ப்ளஸில் மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் மாறி 1 + 2, அப்போ bயோட வேல்யூ 3ன்னு, இங்கே 2 வரப்போ ஏவோட வேல்யூ 3 அப்படிங்கிறது கிடச்சிருது. அப்போது ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 3. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. ரொம்ப கஷ்டமான சம் தான். நெக்ஸ்ட்டு கவனிங்க, 29 மற்றும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டைப்பகா எண்கள். 29க்கு அப்புறம் எந்த எண் வந்து இரட்டைப்பகா எண்களாக இருக்கும்? 29க்கு அப்புறம் 31 தான். அடுத்து பாருங்கள், a = 0 0, b = 0 1, z = 25 எனில் டிவிஷன் என்பது, அங்கே அடிஷன் பார்த்தோம். அப்போ டிவிஷனில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே டிவிஷன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எப்படி மாறும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 3, 8, 21, 8, 18, அப்புறம் திரும்ப 8, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 3 டிஃப்ரென்ஸில் போகணும். அடுத்து 14, அடுத்து 13. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டிவிஷன் வந்தால் இதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி மாடலில் இது மட்டும்தான் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 1க்கு எதிரே உள்ள எண். ஸோ அப்போ 1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு எதிராக இருக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது எது ஆன்சரு? நாம் வந்து 1க்கு எதிரே இருக்கிறது இந்த 3 தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஆனால் அது நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா, அப்போ எதிர் அப்படிங்கிறப்போ இந்த சைடு தான் நம்ம பார்த்தாகணும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் 3 2 ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னென்னா 6ங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கவனிங்க, சுருக்குக. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 0.2 × 0.2 + 0.02 × 0.02 -0.4 × 0.02 / 0.36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க, இது பாருங்களேன், a², இதுவும் a ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்கா. அடுத்து வந்து பாருங்கள் ப்ளஸ், இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா b² பாருங்கள், 0.02 × 0.02, அப்போது b × b. அடுத்து இது எப்படி கிடைக்குது அப்படின்னா -2ab ஃபார்மேட். இந்த ஏவையும் பியும் 2ஓட மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது. இப்போது கவனிங்க, இப்போ நான் இந்த ஃபார்முலா படி எழுதுனா உங்களுக்கு புரியும். இப்போது 0.2 × 0.2 + 0.02 × 0.02 -0.4 × 0.02. அடுத்து வந்து பாருங்கள் 0.36. இங்கே பாருங்கள், இந்த 0.02ங்கிறது இதுவே தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, புரியுதா? அப்போ இது b வந்துருச்சு. அப்போ 2 கூட 2 மல்டிபிள் ஆனால் தான். அப்போது 0.2 × 0.2 மல்டிபிள் ஆகிறப்ப தானே 0.4 கிடைக்கும். அப்போது 2 × 0.2 மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போது ஒரு 2a, ஏவோட வேல்யூ 0.2. அப்போ இது 2ab, இது a² ஃபார்மேட்டில் இருக்குது, ப்ளஸ் b² ஃபார்மேட் -2ab. ஓகே, இப்போ நம்ம கொண்டு வரலாமா? கவனிங்க, அப்போது a² + b² -2abனா அதுக்கான ஃபார்முலா என்ன? a² -2abனா a² + b² -2abனா அதுக்கான ஃபார்முலா என்ன? a - b ² இப்போ இதில் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 0.2ன்னு தெரியும். பியோட வேல்யூ என்னன்னு தெரியும், 0.02ன்னு தெரியும். இப்போது நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாமா? இப்போ கவனிங்க, 0.2 - பியோட வேல்யூ 0.02 ² இப்போ இதுக்கு எல்லாம் நீங்கள் ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறப்போ 0.18 ² கிடைக்கும். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? நான் இந்த மேலே இருக்க ஃபார்மேட்டுக்கு இப்போ சுருக்கி எழுதிட்டு இருக்கேன். அப்போது ஹோல் ஸ்கொயர்னால் 0.18 × 0.18 எழுதலாமா? அப்போது இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 0.18 × 0.18 எழுதிக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, அப்போது நியூமரேட்டரில் என்ன வருது, 0.18 × 0.18. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது, 0.36.
இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போது 18 கேன்சல் பண்ணால் 1 18s are 18, 2 18s are 36, 1 2 is 2, 9 2s are 18, பேலன்ஸ் இருக்கிறது 0.9. ஸோ ஆன்சர் 0.20 இருக்கு இல்லைங்களா, 0.09. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து தியரி கொஸ்டின். ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி, பிக்டோகிராம். நெக்ஸ்ட்டு கவனிங்க, சுருக்கத்தை கேட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 divided by 4y டிவைட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 divided by 12y ஸ்கொயர். டிவைட்னா ஆக்சுவலி இதுக்கு மீனிங் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2 divided by 4y இதால் டிவைட் ஆகுது, x2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 divided by 12y ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இது மேலே வரப்போ எப்படி மாறும், எக்ஸ் ப்ளஸ் 2 divided by 4y தலைகீழ மாறுமா, 12y ஸ்கொயர் divided by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் டேர்மாக இருக்குது, ஆனால் இது மட்டும் கண்டினியூஸாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு ஃபேக்டரைசேஷன் எடுக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ இங்கே 1 இருக்கிறது அர்த்தம் 1 × 6 6 தான், மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 6, நடுவில் 1. எதையும் மல்டிபிள் பண்ணால் 6 வரும்னு பாருங்கள். அட் த சேம் டைம் அதை ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் -1 வரணும். 2வையும் 3யும் மல்டிபிள் பண்ணால் 6ன்னு தெரியும். இதில் 3க்கு மைனஸ் போட்டால் தான் எனக்கு 2வையும் 3யும் ஆட் பண்ணும்போது 3க்கு மைனஸ் இருக்கிறனால -1 கிடைக்கும். 2வையும் 3யும் அட் த சேம் டைம் -3யோட மல்டிபிள் பண்ணுறப்போ -6 கிடச்சிரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ங்கிறது டேர்மு. அப்போ இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எக்ஸ் ப்ளஸ் 2 divided by 4y இன்ட்டு 12y ஸ்கொயர் டிவைடட் பை என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போது கவனிங்க, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போது கேன்சல் பண்ணுறது என்னென்ன கேன்சல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 2க்கு எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல், ஏன்னா அது மல்டிப்ளிகேஷனில் தான் இங்கே இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணலாம். அடுத்து இந்த ஒரு ஒய்க்கு ஒரு ஒய் கேன்சல், 1 4 is 4, 3 4s are 12. அப்போது என்ன இருக்குது, 3y மேலே இருக்குது, கீழே எக்ஸ் மைனஸ் 3 பெண்டிங் இருக்குது. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் 3y divided by x minus 3, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் கவனிங்க, n ஒரு மிகை முழு எண்ணில் மீபோவா n,n+1 ஆனது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இப்படி 2 அடுத்தடுத்த எண்கள் n,n+1 அப்படின்னு வருதுன்னா இது 2 அடுத்தடுத்த எண்களை குறிக்குது. n அப்புறம் n கூட 1 ஆட் பண்ணுறது, அப்புறம் n+2 இப்படி போவோம், அடுத்தடுத்து என்ன வருது. அப்போது நம்மக்கிட்ட கேட்குறது என்ன, மீபோவா ஆனது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா யோசிக்கவே தேவையில்ல, மீபோவாங்கிறது 1, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 62, 78 மற்றும் 109ஐ வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4ஐ மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எண்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கு வந்து வகுக்கும்போது 2, 3, 4ங்கிறது மீதி கிடைக்குமா. அப்போது மீப்பெரு பொது காரணினா நம்மக்கிட்ட ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ கவனிங்க, அப்போது 62க்கு மீதி 2, 78க்கு மீதி 3, 109க்கு மீதி 4. அப்போது கவனிங்க, அது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ 62 மீதி தானே 2, அடுத்து 78க்கு மீதி என்ன 3, 109க்கு மீதி என்ன 4. அப்போ மைனஸ் பண்ணும்போது 62ல் 2 போச்சுன்னா 60, 78ல் 3 போச்சுன்னா 75, 109ல் 4 போச்சுன்னா 105. ஸோ இதெல்லாம் மீதி. இப்போது இதுக்கான ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 60க்கும் 75க்கும் 105க்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15வது வாய்ப்பால் தான் இதெல்லாம் வகுப்படும், 1 டைம் தான். ஸோ அப்போது ஹெச்சிஎஃப்னால் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்க முடியும், 15 வரைக்கும் தான் காமன் வரும், ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் படத்தில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. அப்போது நிழலிடப்பட்டிருக்க பரப்பளவு இதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது நல்லா கவனிங்க, இங்கே நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் வட்டம், இதோட ஒரு வட்டம்,
இதோட ஒரு வட்டம், திரும்ப இதோட ஒரு வட்டம், இதோட ஒரு வட்டம், அரை அரை வட்டமாக பாருங்கள் இப்படி இப்படி இருக்குது. ஸோ அப்போது 4, அது அரை வட்டம் கூட கிடையாது, இப்படி வந்து இது ஃபுல்லாக ஒரு ஃபுல் வட்டம்னா அதில் வட்டம் தான் இருக்குது. அப்போது கால் வட்டம். அப்போது இந்த 4 கால் வட்டத்துக்கான பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அரை வட்டம்னா 1/2. இப்போ இது கால் வட்டம்ங்கிறதுனால 1/4. அப்போ 1/4 இன்ட்டு πr² ஃபார்முலா. 4 கால் வட்டம்ங்கிறதுனால 4ன்னு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அப்போது 4 இன்ட்டு 1/4, பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா 22/7. ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ இங்கே பாருங்கள், அவங்க டோட்டலாக 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது அது வந்து விட்டம், அதில் பாதி தான் வந்து நம்மளுக்கு என்னது ரேடியஸ் இல்லைங்களா? ஸோ டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஸோ அப்போ வந்து கவனிங்க, அப்போ 10ல் பாதி என்ன 5, r²ங்கும் போது 5 இன்ட்டு 5, அப்போது 4க்கு 4 கேன்சல். அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு பாருங்கள் 22/7க்கு பதிலாக அப்போ பையோட வேல்யூ நம்ம 3.14ன்னு எடுத்துக்கலாமா? இன்ட்டு 5 இன்ட்டு 5 25. ஏன்னா இது மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இதை மல்டிபிள் பண்ணால் 78.5 cm² வரும். இதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கவனிங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, இப்போ அடுத்து பொது தமிழுக்கு வரும். தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, மொத்தம் 3 அதிகாரங்கள். அவங்க கேட்குறது மொத்தம் எத்தனை இயல்கள்னு. மொத்த இயல்கள் வந்து 27. எப்படின்னா 3 அதிகாரங்கள் இருக்குது, எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் இருக்குது. அப்போது 3 × 9 3 அதிகாரமா? அப்போ 3 × 9 மொத்த இயல்கள் என்ன 27. அப்போது தொல்காப்பியத்தை நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் என்ன? தமிழ்லேயே நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதோட ஆசிரியர் தொல்காப்பியர்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு 3 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்து கவனிங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் காப்பிய பண்பாக இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ அப்போது நம்ம சிலப்பதிகாரத்தில் முப்பெரும் உண்மைகள் உணர்த்தப்படுதுன்னு பார்த்துருப்போம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் 1. 2வது உரைச்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். 3வது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அப்போ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எதில் இடம்பெற்றிருக்கு? சிலப்பதிகாரம். தமிழ்லேயே முதல் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் தான். ஸோ இப்போ சிலப்பதிகாரத்தில் மூவேந்தர்களை பற்றி சொல்கிறதுனால மூவேந்தர் காப்பியம்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி பற்றிய பெண்மை புரட்சியை பற்றி சொல்கிறதுனால புரட்சி காப்பியம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரத்தோட பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொன்னால் அது கண்ணகி தான். ஏன்னா கண்ணகி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தினி இருந்தது, கடைசி வரைக்கும் நல்லவங்களாக காட்டப்பட்டது கண்ணகி தான். ஸோ அப்போது ஒரு அரச குடும்பத்தை சேராதவர்களை பாட்டுடை தலைவனாக கொண்டதுனால இந்த நூலுக்கு குடிமக்கள் காப்பியம். அப்போ அனைத்து மக்களையும் சமமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது. இத்தலைப்பில் புது கவிதை எழுதி வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழின்பன். இவர் நிறைய படைப்புகள் படைச்சிருக்காரு. தோணி வருகிறது அதுதான் முதல் கவிதை. அடுத்து சிலிர்ப்புகள், நிலா வரும் நேரம், விடியல் விழுதுகள், நேரம், நிலா வரும் நேரம், சூரிய பிறை, ஊமை வெயில், திரும்பி வந்த தேர்வலம், காலத்துக்கு ஒரு நாள் முந்தி, அதுதான் இங்கே பார்க்குறோம். வணக்கம் வள்ளுவ, இதுதான் சாகித்ய அகாதமி விருது 2004 பெற்றிருக்கும். அடுத்து தமிழின்பன் கவிதைகள் அப்படின்னு ஒரு பேரை வச்சு எழுதியிருப்பார், அது தமிழக அரசு விருது பெற்றது. இது எல்லாம் இவருடைய படைப்புகள். ஸோ நம்மளுக்கு தமிழில் மொத்தம் 16 கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி அதிகமான கொஸ்டின்ஸ் கிடையாது. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல் லாங்கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்படி பாடினது யார்? தாயு மாணவர். ஸோ அப்போது இந்த பாடல் வந்து தாய்மானவர் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன இதுக்கான பொருள்? ஆசைக்கு அளவே கிடையாது. நம்ம எதாச்சும் ஒரு 10 ட்ரெஸ் எடுக்கிறோம்னா 10 ட்ரெஸ்ஸு போதுமான மனசில் எப்படி பார்த்தாலும் இன்னும் அதோட பெஸ்ட்டாக பார்க்குறப்போ இன்னொன்று எடுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ இப்போ ஆசைக்கு அளவே கிடையாது. உலகம் முழுக்க ஒரே ஒரு ஆட்சி சேர ஆட்சிகள் வந்து செஞ்சாலும் அவங்க வந்து என்ன நினச்சாங்களாம், சேரர்கள் அவங்க அந்த மன்னர்கள்லாம்
கடல் மேலே கூட அவங்களுடைய ஆட்சியை தன்னோட அதிகாரத்தை செலுத்தணும்னு நினச்சாங்களாம். அடுத்து பாருங்கள், ரூபாவதி கலாவதி என்னும் நாடகங்களை எழுதியவர். எழுதினது யார்? பரிதிமாற் கலைஞர். ஸோ 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் ஒரு முக்கியமான அறிஞர் பரிதிமாற் கலைஞர். இவருக்கு சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது இவரோட பேர். இவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட பேரை தூய தமிழில் மாற்றணும்னு சொல்லி பரிதிமாற் கலைஞர்னு மாற்றிக்கிட்டார். ஸோ இவர் ரூபாவதி கலாவதி இந்த மாதிரி நாடகங்களை எல்லாம் இயற்றினது மட்டும் இல்லாமல் பெண் மாதிரி வேடம் அணிந்தும் நடித்தார். அடுத்து கவனிங்க, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. அப்போது இதில் என்ன சொல்லப்படுது? இதில் பயின்று வரக்கூடிய அணி என்ன? ஏகதேச உருவக அணி. அப்போ ஏகதேச உருவக அணினா என்ன? ஒரு பொருளை மட்டும் உருவகம் செஞ்சுட்டு அதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு பொருளை உருவகம் செய்யாத விட்டுறது, அதுதான் ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறோம். அப்போ இந்த குறளில் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று, இதில் பொருளை பொய்யா விளக்கு அப்படின்னு உவமிக்கிறாங்க. பகையை அப்போது இருள்னு சொல்லி உருவகம் செய்யாமல் விட்டுட்டாங்க. பகை என்ன பண்ணிட்டாங்க? இருள்னு உருவகம் செய்யாத விட்டுட்டாங்க. அதனால் ஒன்றை உருவகம் செஞ்சு இன்னொன்று உருவகம் செய்யாத இருக்கிறதுனால இதை ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், திருவெண்காடர் என்று அழைக்கப்பெற்றவர். அப்படி அழைக்கப்பெற்றவர் யார்? பட்டினத்தார். ஸோ இப்போ பட்டினத்தார் இவர் புகார் நகரத்தை சேர்ந்த வணிகர்கள் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த பட்டினத்தார். திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அதனால தான் இவருக்கு திருவெண்காடருங்கிற பேர். இவர் ரொம்ப பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் இளம் வயசுலேயே துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, கோயில் நான்மணி மாலை, திரு ஏகாம்பரம் உடையார் திருவந்தாதி, திரு ஒற்றியூர் ஒருபா ஒருபது இந்த நூல்களை எல்லாம் இயற்றியிருக்காரு. அடுத்து இந்த நூலில் காரைக்கால் அம்மையார் பாடினது எதுன்னு கேட்குறாங்க? அற்புத திருவந்தாதி. ஸோ இவங்க அற்புத திருவந்தாதி, அதே மாதிரி திருவாலங்காட்டு திருப்பதிகம், திருவிரட்டை மணிமாலை இந்த நூல்களை இயற்றியிருக்காங்க. அடுத்து அற்புத திருவந்தாதி, மொத்தம் 3 நூல்கள். சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டும் அழைப்பர். இதில் என்னென்ன பெயர் கொண்டு அழைக்கலான்னு பாருங்கள். உலக பொதுமறைனா அது திருக்குறள், பௌத்த காப்பியம்னா மணிமேகலை, இல்லை தெய்வ வாக்குன்னு இதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போது இதுக்கு பௌத்த காப்பியம்னா ஒன்று மணிமேகலை குண்டலகேசியை சொல்லணும். குடிமக்கள் காப்பியம்ங்கிறதான் இதுக்கு பொருத்தம். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சிலப்பதிகாரத்தோட தலைவன் தலைவி 2 பேருமே சாதாரண குடிமக்களாக இருந்ததுனால இதுக்கு குடிமக்கள் காப்பியம்னு பேர். அப்படி இந்த விளக்கத்தை இப்படி இதனால தான் குடிமக்கள் காப்பியம்ங்கிற பேருன்னு சொன்னது தேப்போமி. ஸோ அப்போ இந்த குடிமக்கள் காப்பியம்னு சிலப்பதிகாரத்துக்கு பேர் வைத்தவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அரசன் இறந்த பின் அவனை சார்ந்தோர் செயலற்று நிற்பது, அந்த நிலையை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கையறு நிலை. ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்ண நிலை. உண்ண நிலைனா இப்போ என்ன? உண்ணம் அப்படிங்கிறது ஒரு மரம். அந்த மரத்தை பார்க்கக்கூடிய நிலையை உண்ண நிலைன்னு சொல்கிறோம். அடுத்து தாயத நிலை. தாயத நிலைனா என்னென்னா, கணவனை இழந்த மனைவி கைமை கோலத்தோடு நிற்கக்கூடிய நிலையை தாயத நிலைன்னு சொல்கிறோம். கைக்கிளைனா ஆண் பெண் 2 பேர்த்தில் கரெக்டாக சொல்லணும்னா ஒருதலை காமம். ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் லவ் பண்ணுறது, ஒன் சைட் லவ், இன்னொருத்தவங்க லவ் பண்ணாத இருக்கிறது, அதுதான் கைக்கிளை. அடுத்து பாருங்கள், ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி, திருக்கோட்டியூர் நம்பி. சௌந்தரிய லஹரியில் திராவிட சிசு என குறிக்க பெறுபவர் யார்? ஸோ இதெல்லாம் ஓல்டு புக்கு. ஆப்ஷன் ஏ, திருஞான சம்பந்தர். ஸோ திருஞான சம்பந்தர் தான் திராவிட சிசு அப்படின்னு ஆளுடை பிள்ளை அப்படின்னும் அழைக்கப்பட்டார். இவருக்கு திராவிட சிசு ஆளுடை பிள்ளை அப்படிங்கிற பேர் இருக்குது. பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை கதை எழுதியவர் யார்? இது ஒரு நகைச்சுவை கதை. இதை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். இவர் ஞான உபதேசம், பரமார்த்த குருகதைங்கிற நகைச்சுவை கதை, திருக்காவலூர் கலம்பகம், சதுரகராதி தான் முதல் அகராதின்னு சொல்கிறோம். அடுத்து தொன்னூல் விளக்கம், வேதியர் ஒழுக்கம், இந்த மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்காரு.
புலவர் குழந்தை எழுதிய நூல்களுள் ஒன்று. அதுதான் என்னது? ராவண காவியம். சப்போ ராவண காவியம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் இவரோட நூல்கள் இதில் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காருன்னா செய்யுள் நூல்கள் மொத்தம் 13, உரை நூல்கள் அதாவது உரைநடை நூல்கள் மொத்தம் 3, இலக்கண நூல்கள் 3. இதில் நல்லா கவனிங்க, உரை நூல்கள் அப்படிங்கிறது 3, உரைநடை நூல்கள் வேற, உரைநடை நூல்கள் வேற. உரைனா அந்த நூலுக்கு உரை எழுதுனதுன்னு சொல்லுவாங்களே, அந்த உரை நூல்கள் 3, உரைநடை நூல்கள் எழுதுனது 15 எழுதியிருக்காரு. ஸோ இப்போ மொத்தம் இத்தனை, ஒவ்வொரு பிரிவிலும் இத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே. தமிழர் பண்பை கூறும் நூல். இதில் எந்த நூல்? உண்டாலம்மை உலகம். அப்போது தமிழர்களோட பண்பை கூறுறதுனால இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த நூலை பண்பாட்டு கருவூலம் அப்படின்னே சொல்லுவோம். தமிழர்களின் கருவூலமாக திகழ்துன்னு. அப்போ அது எந்த நூல்? புறநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த பாடல் வரி இதுக்கான ஆசிரியர் யார்? கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி. அடுத்து கவனிங்க, தமிழில் ஃபைனல் கொஸ்டின். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? மொத்தம் 18 இருக்குது. திருவையலூர் உய்ய வந்த தேவநாயனர் எழுதினது திருவந்தியூர் நூலகம் நூல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவஞான போதம், சிவஞான சித்தியாருடையது. அடுத்து 20 உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, கொடிப்பாட்டு, நெஞ்சு விடுத்தூதுன்னு கிட்டத்தட்ட 18 நூல்கள் இருக்குது. அடுத்து கவனிங்க, குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறை சைக்காலஜியில் பார்க்கலாம். MLL என்பது என்னென்னு கேட்குறாங்க. கற்றலின் குறைந்தபட்ச அளவுகள். கல்வியில் மதிப்பீடு என்பது கீழ்கண்டவற்றை வலியுறுத்துகிறது. எதனா? தேர்வுகளை மிகவும் நம்பகத்தன்மை உடையதுமாக ஏற்புடையதுமாக வடிவமைத்தல். உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகிறது என்று கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் சி ஆடம். அடுத்து மறத்தல் வளைவு பரிசோதனை எதன் மூலம் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி எபின்காஸ். நேர்மை என்பது உதாரணமாக கருதப்படுவது புலனாகாத கருத்து. வில்லியம் ஸ்டர்ன் என்ற உளவியலாளரோடு தொடர்பு படுத்துவது? ஆப்ஷன் பி நுண்ணறிவு. பகுப்பாய்வு உளவியல் பள்ளியை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் சி கார்ல் ஜண்ட். ஆர்வம் என்பது உள்ளூரை கவனம் மற்றும் கவனம் செயலில் ஆர்வமாக உள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் என்னது? மக்டூக்கல். புலன்காட்சியின் பிழைகள் வகைப்படுத்துவது? ஆப்ஷன் ஏ 2. புலன்காட்சிக்கு அடிப்படையாக திகழ்கிறது? ஆப்ஷன் சி கவனம். வகுப்பறையில் மாணவர்களின் நடத்தைகளை புரிந்து கொள்ளும் நம்பகமான முறை. ஸோ என்ன வரும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உற்று நோக்கல் முறை. முழு காரணி நுண்ணறிவு கோட்பாட்டினை வழங்கியவர்? ஆப்ஷன் பி த்ரஸ் டோன். களக்கற்றல் கோட்பாட்டினை எடுத்துரைத்தவர்? ஆப்ஷன் ஏ கார்ட் லூயின். அடுத்து கவனிங்க, மனநலம் சுகாதாரம் என்ற பதத்தினை அளித்தவர் யார்? ஆப்ஷன் பி கிளிபோர்டு பீட்ஸ். உளவியலாளர் கார்ல்ஸ் ஹட்டோடு தொடர்பு படுத்தப்படுவது? ஆப்ஷன் டி பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. வாய்மொழி தொடர்பு ஒரு பங்காக அமைவது? ஆப்ஷன் டி காக்னேயின் கற்றல் கோட்பாடு. மதிப்பீடு, குவிச்சிந்தனை, விரிச்சிந்தனை, நினைவு, அறிதல் ஆகிய கில்போர்டு கோட்பாடுகளின் பரிமாணங்கள் எதில் அடங்கும்? ஆப்ஷன் ஏ செயல்கள். பருப்பொருட்களின் நிலைக்கான கால அளவு எனது? ஆப்ஷன் சி 7 to 11. பள்ளி கல்வி தொடர்பாக SS என்பது எதை குறிப்பிடுகிறதுனா ஒருங்கிணைந்த கல்வியை குறிக்குது. பிரிட்டன் ஆட்சி காலத்தில் கீழ் குறிந்த எந்த ஆங்கில சொல் கல்வி கற்பித்தலை குறிப்பது ஆயிற்று? ஆப்ஷன் ஏ. மனிதனின் உயரம், எடை, பருமன் ஆகியவை குறிப்பிடுவது எனது? வளர்ச்சி. தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கான காரணம்? புலன் உறுப்புகள். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர்?
ஸ்டேன்லி ஹால். கற்பித்தலின் முதல் படிநிலையானது திட்டமிடுதல். கல்வி உளவியலுடன் தொடர்புடையன. இது எல்லாமே கற்பவர், கற்றல் செயல்முறை ஆக்டிவிட்டீஸ் தேவை, கற்றலுக்கான நிலையம் தேவை. ஸோ இவை அனைத்தும் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கவனிங்க. கோஹ்லரின் கோட்பாடு எது? உட்காட்சி கற்றல். மரத்தல் வளைகோட்டுடன் அறியப்படுபவர் யார்? யாரு? ஆப்ஷன் ஏ எப்பிங்காஸ். கல்வி என்பது ஒரு குடுவையை நிரப்புவது அல்ல, தீயின் ஒளியமைப்பு என்ற கூற்றை கூறியவர்? ஆப்ஷன் டி வில்லியம் பாட்லர் ஈட்ஸ். எந்த நிலையில் குழந்தை மெதுவாக குறியீட்டு அர்த்தத்தையும் பொருள்களின் இடத்தையும் அறிகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி முன் செயல்பாட்டு நிலை. கற்றல் என்பது தனிநபரின் சூழ்நிலை மாற்றத்தை பின்பற்றுவதாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி ஏ பில். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.